இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு. இன்றைக்கி அப்படி தான் வளர்ந்து போச்சு. அதனால் இப்போ இங்கே எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போன உடனே பைபிளை தூக்கி மூலையில் வச்சுட்டு அவங்க பைபிளை எடுத்துக்குவாங்க. அது என்னது? அது செல்லு வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு உலகத்தில் உரிமையாளர்கள் யார் தெரியுமா? சாமியாருங்க மட்டும்தான். ஏன்னா எங்களை பார்த்தான் சொன்னார், உலகெங்கும் செல்லுங்கள், செல், உலகெங்கும் செல்லுங்கள். நாங்க தான் போய்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு செல்லு? புரியுதா? வேதம் அப்படிதான் சொல்ல, நான் சொல்லலப்பா, அந்தோண்டா சாமியார் சொன்னான்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுது உலகெங்கும் செல்லுங்கள். ஆமா, செல்லு எங்களுக்கு தான் தேவை, வேற யாருக்கும் தேவையில்லை. இந்த செல்லை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உலகம் மிக 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 கேவலமாக போய்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அதனால என் அருமையான சகோதரனே சகோதரியே, முதல்ல நீங்கள் யாரு கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னீர்கள்? எசாயா புத்தகம் 66:2. எசாயா புத்தகம் 66:2. 66:2. இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். நல்லா கவனிங்க, உங்களை உருவாக்குனதும் உங்களை உருவாக்கியதும் இந்த நிலைக்கு கொண்டு வந்ததும் இந்த நிலையில குடும்பத்தில் வைத்திருப்பதும் பொருள் கொடுத்ததும் பணம் கொடுத்ததும் வாழ்வு கொடுத்ததும் பிள்ளைகள் கொடுத்ததும் எண்ணம் எல்லாம் கொடுத்ததும் யார்? கடவுள். ஆனால் எல்லாம் கொடுத்தார், ஆனால் அவருக்கு கொடுக்கறது தான் உங்களால் முடியல. எல்லாம் கொடுத்தார், என் கைகளே உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். அடுத்து, எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும். ஆமா, ஒரு பிள்ளை என்ன செய்யணும்னா முதல்ல உள்ளம் வருந்தணும், அப்பா சொல்லுக்கு அஞ்சணும். அப்படி செய்தால் நீங்கள் கடவுளால் பார்க்கப்படுவீர்கள். அப்போ இவர் யாரு? என்னுடைய பிள்ளை என்பதை கடவுள் அங்கீகாரம் கொடுப்பார். அப்படின்னா எப்படின்னு நீ கேட்கலாம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 21வது வசனம். 14:21. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் தந்தையும் அன்பு கொள்வார். நான் மட்டும் அன்பு செய்யறது இல்லை. நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் இயேசு என்னை அன்பு செய்கிறார், அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் எனக்காக உயிர் கொடுத்தார், அவர்தான் என்னை அன்பு செய்கிறார், நான் உன்னை அன்பு செய்தது போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்ற கட்டளையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை அன்பு செய்த கடவுள் உங்களையும் அன்பு செய்வார். நல்ல கவனிங்க, இயேசு யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார். இப்ப நான் கேட்கிறது, உங்களுக்கு இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அப்படி வெளிப்படுத்தலைன்னா உங்க மேல அன்பு வைக்கலன்னு அர்த்தமா? அப்படி வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம இன்னும் கடவுளுக்கு பயந்து நடக்கவில்லை என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டீர்கள், யாரால் அன்பு செய்யப்பட்டீர்கள் அல்லது அன்பு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெள்ள தெளிவாக இறைவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு இயேசுவின் பிள்ளை அல்லது கடவுளுடைய பிள்ளை அல்லது மாதாவினுடைய பிள்ளை அவன் எதை நம்புவான் என்று நாம் பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள்.
அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன உரிமையை கொடுத்தாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? நீங்க நம்புனது உண்மையானா இன்னைக்கு அதிசயம் நடக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மாதா கடவுளை நம்பி இருந்தார்கள், இன்னைக்கும் நம்பி இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும், நம்பி இருந்தார்கள், இன்றைக்கும் நம்பி இருக்கிறார்கள். மாதாவினுடைய ஒரு நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால இன்னைக்கு நம்பிக்கை என்பது, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேனானால் நான் எப்படி வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, கடவுள் உன்னை எப்படி பயன்படுத்துவார் என்பதை இன்னைக்கே தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டுதான் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தாலோ அல்லேலூயா. உலகத்தில் உங்க அப்பா அம்மா உன்னை பெற்றெடுத்தாலும் கடவுள் உன்னை பெற்றெடுத்தார். நல்லா கவனிச்சுங்க, உங்களை கடவுள் பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க இதையே கூட கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இறை வார்த்தை உன்னை ஈன்றெடுத்தது என்று பேதுரு எழுதுகிறார். அப்போ உங்களை பெற்றெடுத்தவர் கடவுள் என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மட்டுமே வாழ வேண்டும். அதுதான் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. மாதாவை கடவுள் பெற்றெடுத்தார், அவருடைய பிள்ளையாக அவர் உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அன்னையை கொண்டு வந்த நாளிலிருந்து அவர் அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றியதனால் தன்னுடைய மகனுக்கு தாயாக்கினாள். அல்லேலூயா. அதனால என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பெற்றெடுத்திருக்கின்ற அந்த கடவுள், நீங்கள் கடவுளை போல வாழ வேண்டுமே தவிர உலகத்தோடு வாழ்ந்துவிடக்கூடாது. இன்னைக்கு உலகம்தான் ரொம்ப பெருசு. செல்லு காட்டிக்கிட்டு சோறு ஊட்டுற தாய்மார்கள் எத்தனை பேர் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு ஓப்பனாகவே நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஒன்று, இப்போ யாரும் அப்படி ஊட்டுறது இல்லை பெற்றவங்க. உண்மை தானான்னு தெரியல. ஏன் தெரியுமா? சொல்கிறதுக்கு பயப்படுவோம். பிள்ளை சோறு திங்கலைன்னா என்ன செய்வோம்? செல்லை கொடுத்துட்டு சோத்தை ஊட்டி விட்டு 3 இட்லி சாப்பிட்டான் சூப்பரும்பான். 3 இட்லியும் விஷம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க எங்க வேணாலும் விசாரிங்க, அந்த 3 இட்லியும் அவன் வாழ்க்கையை பூரா கெடுத்துடும். அப்படி செல்லு பார்த்து சாப்பிடுற பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். நீ வேணா போய் டெஸ்ட் பண்ணிக்க, கொண்டு வா, நான் 5 நிமிஷத்தில் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பிடிவாதமாக இருப்பாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கடினம். வீட்டில் உறவு வைக்க மாட்டாங்க, வீட்டில் அக்கறை கொள்ள மாட்டாங்க, வெளியே அக்கறை உள்ளவங்களை வாழ்வாங்க. இது மாதிரி ஒரு 20 கருத்து இருக்குது. இது யாரு? செல்லு பார்த்துக்கிட்டு சோறு திங்கிற கூட்டம். செல்லு பார்த்துக்கிட்டு இது சோறு தின்னுக்கிட்டே டிவி பார்க்குற கூட்டம் எத்தனை பேர்? நிறைய இருக்கு. அதுவும் இந்த கேஸ் தான். எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய பிள்ளைகள் இதை முதல்ல மாத்துறதுக்கு பாருங்க. நீங்க உண்மையாக கடவுளுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி. ஏன்னா கடவுளுக்கு எதிரான ஒரு செயலை நாம் இயற்கைக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு எதிராக செய்கிறோம். ஏதோ நான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு போகிற கூட்டம், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் நிறைய நேரம் டிவி பார்க்குற கூட்டத்தை நான் சொல்லுகிறேன். அவர்கள் கடவுளுக்கு எதிராக போகிறார்கள். 2 மணி நேரம் டிவி பார்க்குறான், 2 நிமிஷம் பைபிளை படிக்க முடியல.
அப்ப எது ரைட்டு எது தப்பு? 2 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு 2 நிமிஷம் டிவி பாரு, செய்வியா? அதை நம்ம யோசிக்கணும். அந்த டிவியை கொடுத்தவர் தந்தை, அந்த டிவிக்குள்ள செயல்படுத்துகின்ற பல தீய சக்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவரும் தந்தை. ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. என் அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் யார்? முதலில் என்னை பற்றி உணர வேண்டும். நான் கடவுளின் பிள்ளை, கடவுள் சொல்படிதான் நடப்பேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தவர்கள் அன்னை மரியாள். அந்த உறுதியில இன்று வரை நிலைத்திருக்கிறவர்கள் அன்னை மரியாள். கடைசி வரைக்கும் பின்வாங்கல. துன்பம் வந்த போதும் பின்வாங்கல, குடும்பம் சுமத்த போதும் பின்வாங்கல. ஆனா நாம எத்தனை தடவை பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை வைத்து அவரோடு வாழ்கின்றவர்கள். அதனால் தான் கடவுளால் பிறந்தவர்கள் என்ற ஒரு மாபெரும் வாழ்வை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் இந்த கடவுளால் பிறந்தவர்கள் கடவுள் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்வார்கள். கடவுள் செய்ய சொல்லாததை செய்ய மாட்டார்கள். அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். ஆக இந்த பிள்ளைகள் எந்த வழியிலே இயக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் இந்த நாளிலே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14-16. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியினால் யார் இயக்கப்படுகிறீர்களோ அவர்கள்தான் கடவுளுடைய மக்கள், அவர்கள்தான் விசுவாசிகள். இப்ப நீங்க யாரால் இயக்கப்படுகிறீர்கள்? சில பேர் குடியினால இயக்கப்படுகிறார்கள், சில பேர் கடனினால இயக்கப்படுகிறார்கள், சில பேர் சொத்துனால இயக்கப்படுகிறார்கள், சில பேர் பணத்தினால இயக்கப்படுகிறார்கள், சில பேர் வேசித்தனத்தில் இயக்கப்படுகிறார்கள். இப்படி எத்தனை பேர் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் தானா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தொடக்க நாளிலிருந்து இறுதி வரையும் இன்று வரையும் ஆவியால் இறக்கப்படுகிறவர்கள் அன்னை மரியாள் மட்டுமே. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பரிசுத்த ஆவி வந்த போதும் சரி, தன்னுடைய மகனை பலியிட்ட போதும் சரி, பெந்தகோஸ் அனுபவத்தின் போதும் சரி, அவர்கள் இறந்த போதும் சரி, இன்று வரையும் சரி, அவர்கள் ஆவியினால் இயக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கடவுளுடைய ஆவியினால யார் இயக்கப்படுகிறீர்கள்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் கூட்டத்துக்கு போறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வீட்டில் ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் யாரால் இயக்கப்படுகிறேன்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே கணவன் மனைவியை இயக்கி கொண்டிருப்பார், மனைவி கணவனை இயக்கி கொண்டிருப்பார்கள். ஆமா, 2 பேர் இயக்கமும் நல்லது தான். ஆனா 2 பேரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து இயக்குவார்களா? இயங்க மாட்டாங்க. ஏன்? அங்க தகராறு வந்துடும். ஆமா, வாயா பூசைக்கு போலாம், ஏன் இப்ப என்ன பொண்ணே போகணுமா, நீ பா அப்படின்னா உனக்கு சுருன்னு கோபம் வந்துடும். ஆமா, ஆக பரிசுத்த ஆவியினால யார் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு செயல்படுவது பூரா பரிசுத்த ஆவியால் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று இறைவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் தான் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அன்னை மரியாளுகிட்ட அந்த பரிசுத்த ஆவி இருந்ததுனால தான் அவர்கள் இன்று வரை செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் நான் என்னைக்கு எப்பவுமே என்ன சொல்றது தெரியுமா, மாதா இருக்கிற இடத்துல யார் இருப்பா? ஏசப்பா இருப்பாரு. ஏசப்பாவை விட
இப்படி கேட்ட ஒரு படம் அப்புறம் ஆவியான ஒரு படம் சொல்றாங்க. மாதா இருக்க இடத்துல முதல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் இருப்பார். ஏன்? என்ன காரணம்? நம்ம வீட்டில் எடுத்துக்கோமே, அப்படி வரும். அப்படி வந்தா தான் அது புரியும். அம்மா இருக்கிற இடத்துல யார் இருப்பா? அப்பா இருப்பார். அப்பா இருக்கிற இடத்துல யார் இருப்பா? இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா, கோயிலுக்கு போவாங்க, 2 பேரும் லவ் பண்ணிக்குவாங்க. அந்த அம்மா உட்கார இடத்துக்கு நீர் அவன் உட்காருவான், அவன் உட்கார இடத்துக்கு நீர் அவன் உட்காருவான். ஆம், ஏன்னா அவங்க கரெக்டா அதெல்லாம் முதல்ல கோட் லாங்குவேஜ் போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி அப்பா இருக்கிற இடத்துல அம்மா இருக்கணும், அம்மா இருக்கிற இடத்துல அப்பா இருக்கணும். அதனால பரிசுத்த ஆவி நிழலிட்டதனால் தான் இயேசுவே உலகத்தில் பிறந்தார். அப்ப முதல்ல யாரு இருப்பா? பரிசுத்த ஆவியானவர். அம்மா எங்க இருக்கிறாங்களோ அங்க ஐயா பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஐயா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அம்மா இருப்பாங்க. ஆக 2 பேரும் பிரிய முடியாது. ஏன் பிரிய முடியாது? ஆமா, உங்க பாணியில சொன்னோம்னா அவங்க ஓர் உடல். ஏன்னா அவர்தான் நிழலிட்டார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உமது வல்லமை உம்மேல் வரும், நிழலிடும், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று அன்னை மரியாளுக்கு சொன்ன போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதனால அவங்க 2 பேரும் பரிசுத்த ஆவியானவர் அன்னை மரியாளும் ஒன்றாயிட்டதுனால அம்மாவையும் ஆவியானவரை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆனா நாம மட்டும் பிரிச்சு வச்சிருக்கோம். இதுதான் இன்றைய உலகம். ஆமா, அதனால ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு தன்னை முழுசுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அன்னை மரியாள். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அப்படித்தான் அர்ப்பணிக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். அப்ப நீ கடவுளுடைய பிள்ளைங்கிறதுக்கு சாட்சி சொல்லுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து கூட இல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை கழுவுவதற்காக உன்னை மீட்பராக வந்தார், மீட்பராக இருக்கிறார். அதனால அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், என் பிள்ளை என்ற சான்றை அவர்தான் கொடுக்கிறார். அப்ப மாதாவினுடைய நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் இருக்கிற இடத்திலே ஆவியானவர் இருப்பார் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். அதனால மாதாவை கூப்பிடும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக வருவார். அதனால தான் முதல்ல பரிசுத்த ஆவியை கூப்பிடுங்க, மாதா தானா வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் வந்தா அம்மா சும்மா இருப்பாங்களா? வந்துதான் ஆகணும். நம்ம சொல்றோம்ல, நீங்க தான் சொல்றீங்களே தலையெழுத்து விதின்னு, அது மாதிரி ஆவியானவர் வந்துட்டா அம்மா வந்தே ஆகும். அதனால என் அருமையான பிள்ளைகளே, ஆவியானவர் அன்னை மரியாளை இயக்கியது போல இன்றைக்கும் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் பிறந்தவர்கள். அப்போ அன்னை மரியாளை வழிநடத்திய ஆவியானவர் இன்று உங்களையும் என்னையும் வழிநடத்துகிறார் என்றால், எந்த நிலையிலே நாம் வழிநடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுன்னு எழுதியிருக்குது. ஆனால் அதை விட மேலாக ஒரு கடவுளுடைய பிள்ளை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மத்தேயு 5:9. என்னம்மா எடுக்கிறீங்க ஆட? அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். பாருங்க, எந்த வீட்டில் அமைதி இல்லையோ அங்கே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் பண பிரச்சனை இருக்குது, நகை பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, கேஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கிட்டு
எப்பா வாயப்பா அப்படின்னா கேஸ் போடுறா போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எங்க வாழ்றோன்னு தெரியல. அதுக்கு ஒருத்தர் சொல்லணும், ஏப்பா அப்படி கேஸ் போட்டுட்டீங்களே, இப்படியெல்லாம் போனால் அது எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போகலன்னு அவன் இழிச்ச வாயின்னு நினைப்பான். ஜாமிய ஏண்டா கடவுள் உன்னை இழிச்ச வாயின்னு நினச்சிட்டா? அதை என்னைக்காவது நினச்சி பார்த்த? யோசிக்கிறது இல்லை. இன்னும் சில பேர் ஒரு பங்குக்கு போனேன், தவக்காலம். எப்பா தவக்காலம் கொண்டாடணும்னா நாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அங்கங்கே கேஸெல்லாம் கொடுத்துருந்தா வாபஸ் வாங்கினா தாப்பா நல்லபடியாக கடவுள் அருள் புரிய முடியும், பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் அப்படின்னு சொன்னேன். பிரசங்கம் முடித்த உடனே சீக்கிரம் சாமியாரை வாபஸ் ஆக சொல்லுப்பா பங்கை விட்டுன்னா. நடந்தது சொல்கிறேன். என்னன்னு கேட்டேன். அப்புறம் சொல்கிறார், பங்கு சாமியாருங்க 25 கேஸ் அது மாதிரி இருக்குது சாமி. இப்போ எங்கே வாழ்றது? ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியாதவன் எப்படியா நீ கிறிஸ்துவ நம்புறேன்னு சொல்ல முடியும்? அவன் கிறிஸ்துவ நம்புறேன்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுக்கு 9 காரணம் வேற சொல்றான். இப்படி அவன் குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்த முடியல. சொத்துனால பிரச்சனை, வீட்டுனால பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரே தோசுறீங்கப்பா நன்மையை மட்டும் நான் கண்ணிட்டு வாங்கிட்டான். எங்கடா போறது? இன்னும் சாபத்து மேல சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை. என் அருமையான அமைதியை ஏற்படுத்த முடியாத குடும்பத்தில் இன்னைக்கு நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உடனே அதை ஏற்படுத்துங்க. அமைதி ஏற்படுத்தல அப்படின்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை, சாத்தானுடைய பிள்ளைகள். அதை பற்றி புரிச்சுக்கணும். இன்னைக்கு அமைதி ஏன் இல்லை? புருஷன் கொண்டாடிக்கிட்டு அமைதி இல்லை. இன்னைக்கு திருச்சிபையில் எங்க பங்குல போய் பாருங்க, குறைஞ்சது 30-40 குடும்பம் பிரிஞ்சு வாழுது. அந்த குடும்பத்தை யார் அக்கறை எடுக்கிறது? உடனே கேட்டோம்னா பங்கு சாமியார் அதெல்லாம் பார்க்கணும், பங்கு சாமியார் பார்த்தோம்னா வேலையை பாடுறா அப்படின்றான். ஒரு குடும்பத்துக்கு நேர் போய் என்னன்னு கேட்டோம்னா, ஏன் என்ன வந்துட்ட, நாங்கள் பிரிஞ்சுருந்தா இருக்கிறோம், என் பொண்டாட்டி நீ வச்சுட்டு இருக்கியா வந்துட்ட பச்சை கேட்குறான். எங்க போய் வாழ்றது? எவனுக்கு போய் அறிவுரை சொல்ல முடியும்? என் அருமையான பிள்ளைகளே, நீங்க கடவுளுடைய பிள்ளைகளாக இல்லைங்க. இதை முதல்ல யோசிங்க. நீங்க யாருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்பதான் இறை வார்த்தை வேலை செய்யும். அந்த இறை வார்த்தை ஆண்டவருடைய வல்லமையை நிறைவா பெற்றுத்தரும். ஏதோ ஒரு ஜப கூட்டத்தினால மாத்திரலாம் அப்படின்னு அல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இறை வார்த்தையை வாசிக்கணுமா வேண்டாமா? எங்க போட்டிருக்குது? உடனே கேட்டா பைபிள் மாதிரி பைபிள்ல போட்டுக்க தெரியாது எனக்கு. இதேதான் இந்த திருச்சபை கஷ்டத்தில் இருக்குது. அதாவது உலகத்தில் ரேஷன் கார்டு வாங்கினதுக்கு போய் வரிசையில் நிற்கிறான், ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறான், ஆதார் கார்டுக்கு வரிசையில் நிற்கிறான், எல்லாத்துக்கும் வரிசையில் நிற்கிறான். ஆனா பைபிளை வாசிக்கிறதுக்கு மட்டும் விட்டுறான். வாசிக்கணுமா தெரியாது. அது கட்டளை. இந்த கட்டளையை கடைபிடிக்கணும்ல. அங்க தெரியுது வரிசையா நின்னா தாண்டா உனக்கு ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு, வரிசையா நின்னா தான் பஸ்ஸுக்கு போக முடியும்னு தெரியுது. ஆனா பைபிளை வாசிக்கணும்னு தெரிய மாட்டேங்குதையா? எங்க கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படி நீ சொல்ற? கடவுள் சொல்றாரு, உங்க அப்பா அம்மாவை விட நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன். ஒரு இச்சையினால பெற்றெடுக்கவில்லை, நான் உன்னை என் வார்த்தையினால பெற்றெடுத்தேன். அப்படிப்பட்ட பிள்ளை நீ கடவுளுடைய விருப்பத்தை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? வேதம் என்ன சொல்லுது? இணைச்சட்டம் 17:19 நல்ல கவனி. அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும், நாள்தோறும் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அப்படி வாசிக்கல நீ, தினந்தோறும் வாசிக்கணும், வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணும். நீ வாசிருக்கிறியா? வாசிக்கலன்னா நீ கிறிஸ்தவ இல்லை, போயிடு. நீ கிறிஸ்துவ இருந்து பிரயோஜனம் இல்லை. நீ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லாத. ஐயா நல்லா கவனிச்சுக்க, நான் திரும்ப 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 உன் காதுல அழுத்தமா சொல்ல விரும்புறது, நாள்தோறும் வாசிக்கணும், வாழ்நாள் முழுவதும் மண்டை மடக்குன்னு மண்ணில் விழுகிற வரைக்கும் நீ வாசிச்சுதான் ஆகணும்.
அவன் தான் உத்தம கிறிஸ்தவன். அவன் தான் கடவுளை பத்தி தெரியும். அவன் தான் கடவுளை ஆசீர்வதிப்பார். ஆமா, வேதத்தை எடுக்கிறதுக்கு முடியல, வேதத்தை தொடுறதுக்கு முடியல, பைபிளை தூக்கிட்டு பூசைக்கு போக முடியல. இந்த சாமியார் என்னடா புராட்டஸ்டாண்ட் மாதிரி பைபிளை தூக்கிட்டு வர சொல்றான். எங்க இருந்து வந்தாங்களே இவங்கள சீக்கிரம் மாத்தணும்டான்றான். அவனை போய் என்ன பண்ணுவ? ஆனா வேதம் சொல்லுது, நீ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, சாமியாருடைய கட்டளைக்கு அல்ல. சாமியார் கட்டளை, திருச்சபை கட்டளை, அது அப்புறம் பார்க்கலாம். கடவுளுடைய கட்டளைக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? நாள்தோறும் வாசிக்கணும், வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிச்சுக்க. போபால் விஷவாயு கசிந்த போது 200 குடும்பம் செத்து போச்சு. ஆனா எந்த குடும்பம் பிழைச்சிருந்துச்சு யாருக்காவது தெரியுமா? கேஸ் கசிந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தன் கூட சாவல. ஏன்? அவன் ராத்திரி சங்கீதம் படிச்சுக்கிட்டு இருந்தான், திருப்பாடல். அதை வாசிட்டு இருக்கும் போது கடவுள் சொன்னாராம், மேல 2 சன்னல் இருக்குப்பா, அதுக்கு அட்டை வச்சு மூடிடு. ஆண்டவரே காத்தே வராது, நான் சொல்றத நீ செய். நல்லா கவனிங்க, நடந்தது உண்மை, நான் சும்மா கதை சொல்லலை. அதனால அவன் என்ன செஞ்சான், நல்லா அட்டை எடுத்து வெட்டி அப்படியே அடைச்சிட்டான் சன்னல்ல. 2 சன்னலையும் அடைச்சிட்டதுனால அங்கிருந்து எந்த காத்தும் உள்ள வரல, கேஸும் உள்ள வரல. அதனால 6 பேரும் பிழைத்து கொண்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனா, பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனா, 3வது தெருவுக்காரன் செத்து போனா, எல்லாம் செத்து போட்டான். இவன் மட்டும் வர்றான். அப்ப சத்தம் கேட்டுச்சு, திறக்காதீங்க, நாங்க சொல்ற போது திறங்குன்னு. நாங்க சொல்லும் போது திறங்குன்னு பார்த்தோம்னா எல்லா வீடும் பூட்டி கிடக்குது. ஏன்? எல்லாம் செத்து போய் கிடக்குறான். ஆனா இவன் மட்டும் திறந்து வர்றான். 12 வீடு 11 வீடு அந்த தெருவில் இருந்துச்சு, எல்லாம் செத்து போயிட்டான் சுத்தமா, ஒருத்தம் கூட இல்லை. ஆனா இவன் மட்டும், எப்படா நீ மட்டும் வந்த? ராத்திரி இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன், கடவுள் சொன்னாரு. கேட்டுங்க, இதெல்லாம் கடவுளால முடியாதது ஒண்ணும் இல்லையா? உன் காதுக்குள்ளேயே, உன் வாய்க்குள்ளேயே, உன் வயிற்றுக்குள்ளே விஷம் போனாலும் கூட அந்த விஷத்தை மாற்றக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் அருமையான சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சுக்கணும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அதனாலதான் இந்த இறை வார்த்தையை வாசிங்கன்னு சொல்றோம். உடனே ஒரு கேள்வி கேட்கறான், வாசிக்கலன்னா என்ன செய்வாரு? அது யாருக்காவது தெரியுமா? இப்ப சொன்ன உடனே ஒருத்தர் வாசிட்டாங்க. அப்படி வாசிக்கலன்னா என்ன? எடுத்து வாசிக்கலாம் பார்ப்போம். பத்தியா, இந்த வாசிச்சவங்களுக்கு கூட அந்த வசனம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பின்ன வாசிக்கலன்னா என்ன செய்வாருங்கிற வசனத்தை எடுக்கல. ஏன்னா இவங்களெல்லாம் இந்த பழக்கம். எப்படி பழக்கம் தெரியுமா? வீட்டில் எழுதி போடுவாங்க, நாமே உன்னை குணமாக்கும் தெய்வம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது எல்லா வீட்டில் எழுதி போட்டு, நான் தப்புன்னு சொல்ல வரல. யார் அங்க கைவிட மாட்டாரு? அப்படியா? அந்த வாய் இருக்குது. உடனே கடவுளை நம்புகிறவர்களுக்கு, கடவுளோட இருக்கிறவர்களுக்கு, கடவுள் அன்பு செய்கிறவர்களுக்கு வசனம் அப்படி சொல்லலையே தாயே. அது எந்த வசனம்னு தெரியாது. இது எல்லாம் மற்ற சபைகள் பழக்கி விட்ட தெருக்கூத்து. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரை கைவிட மாட்டாரு? எபிரேயர் 13:6 வாசிங்களை பார்த்துருவோம். இப்போ 5 என்னன்னு தெரியல, 5 என்னன்னு 5, 6 இருக்கும். அடையப்பா, என்னமோட எடுக்கிறாங்கடா சாமி. இல்ல இல்ல, அது இல்ல. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் உன்னை கைவிட மாட்டேன். புரியுதா? யாரை கைவிட மாட்டாருன்னு பைபிள்ல தெளிவா இருக்குது பாரு. வாசிங்களப்பா. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவங்கள கைவிட மாட்டாரு, மற்ற எல்லாத்தையும் கையை விட்டுடுவார்.
இதை வீட்டில் எழுதி போடுறானா, எழுதி போடுவீங்களா நீங்க? அதை விட்டுட்டான். இந்த பொருளாசையை விலைக்கு வாழுங்கள், உள்ளதே அதை விட்டுறா, அதை எடுத்துப்படு. அதை போட்டோம்னா எவனும் எழுத மாட்டான். அது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன ஏமாத்தல்! எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? என் அருமையானவர்களே, வேத வசனம் தெளிவாக சொல்லுவதை உண்மையாக நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதனால வேத வசனத்தை வாசிங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதோட மட்டுமல்ல, பொருளாசையை விலைக்கு வாழுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைவது கடினம். பொருளுக்காக எத்தனை கேஸ் இருக்குது. இன்னைக்கு பொருளை எப்படி ஏமாத்தி வாங்கி இருக்கிற. போன மாசம் என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் செத்து விட்டான். நல்லா கவனிங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் செத்து விட்டான். அண்ணன் பிள்ளையும் தம்பி பிள்ளையும் வர்றான். என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சாமி எப்படியாவது தீர்த்து, என்னால தீர்க்க முடியாதுறான்ட்ட. ஏன் அப்படின்னா, அந்த செத்து போன 2 பேர்த்துல தம்பி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், 4 ஏக்கர்ல ஒரு ஏக்கரை தாம் பிள்ளைக்கு பட்டா போட்டிருக்கான், போலி பட்டா. அவன் என்ன சொல்றான், எங்க அப்பன் பட்டா வச்சிருக்கிறான் இதுன்றான். இவன் என்ன சொல்றான், எங்க தாத்தா பிரிச்சு விட்டது 2 ஏக்கரா, அது மட்டும் தானே இருக்கணும். இது எப்படி இவனுக்கு கூடுச்சு? இதை தீர்த்து வைக்கிறானா, எப்படி தீர்ப்ப? நான் சொல்றேன், 2 ஏக்கராவை எடுத்துக்க, 2ஆ போடு. இந்த பக்கம் 2 ஏக்கரா, அந்த பக்கம் 2 ஏக்கரா போடுறா அப்படின்னு சொன்னேன். அது எப்படி சாமி போடுறதுன்றான். ஆரம்பிச்சிருச்சா பிரச்சனை. கடைசியில் கேட்டோம்னா, போய் மணியக்காரரை கேட்டோம்னா, அவர் சொல்றாரு, அவர் என்னமோ கேட்டார் பட்டா போட சொல்லி, நான் போட்டு கொடுத்தேன், எனக்கு என்ன தெரியும். முடிஞ்சிடுச்சா? எப்படி ஏமாத்துறான் பாரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள. அப்ப இவன் எப்படி கோயிலுக்கு போறான், இவன் எப்படி நன்மை வாங்குறான், இவன் எப்படி பரலோகத்து மந்திரம் சொல்றான். என் அருமையான பிள்ளைகளே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லாத. அதனால என் அருமையான சகோதரனே சகோதரிய, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் முதல்ல யாரு அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. மாதா உங்களை ரொம்ப சந்தோஷமா அரவணைப்பாங்க. நான் அதில் உறுதியா சொல்றேன். என்ன கடவுளுடைய பிள்ளை என்ற இயேசுவின் நாமத்தில் கட்ட அவளுக்கு எல்லா வழியும் போயிடும். உட்காருங்க. நாம இயேசுவின் பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு நிகழ்வு தான் மிக முக்கியமான வசனம். அதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். செய்ய முடியும் அப்படிங்கிறத விட செய்து காட்டணும். முடியும் முடியாது அப்படிங்கிற வாக்குவாதமே இல்லை, செய்யணும். மத்தேயு 5:44-45. அப்பதான் நீங்க கடவுளுடைய பிள்ளைகள். அதே சொல்லும் வசனமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின், ஆமா, நீங்க அப்பதான் கடவுளுடைய பிள்ளை. அப்ப எப்படி மன்னிக்கிறது சாமி? மன்னிக்க முடியுமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு தாய் வந்தா, அவளுடைய மகனை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தா. என்னம்மான்னு கேட்டேன். இவனுக்கு பொண்ணு பார்க்கணும் சாமி அப்படின்னா, நான் என்னம்மா செய்யறது, என்னைக்கு கேட்டா என்ன? நான் இல்லை சாமி, இவனுக்கு ஒரு நல்ல திருமணம் நடத்தணும், அதனால் அவங்கள்ட்ட ஜபம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி, 2 பேரையும் நிற்க வச்சு ஜபம் பண்ணி, சரி நல்லபடியாக ஒரு திருமணம் முடியும், போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, கடைசியில் இவன் என் பிள்ளை இல்லை சாமின்னாங்க. அப்புறம் ஏன்டி அம்மா நேரம் வரைக்கும் இது போட்டு என்ன போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்சம் வெளியே உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்.
அந்த அம்மா சொன்னது இன்னும் கூட என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு மக, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டான். 12வது படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பையன் லவ் பண்ணான். நான் இவன் ரவுடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் நான் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு நான் என் மவளுக்கிட்ட தான் சொன்னேன். இவனுக்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவள்கிட்ட சொன்னேன் கட்ட வேணான்னு சொன்னேன். இப்போ அப்படியே போய் சொல்லியிருக்கிறான். மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது குத்தி கொண்டு விட்டான் சாமி. இப்போ அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் சாமி. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ தான் கேட்டேன், எப்படிமான்னு. கடவுள் மன்னிக்க சொன்னார்ல சாமி, மன்னிப்போம். என் பிள்ளையா நான் ஏற்றுக்கிட்டேன் சாமி. அவனுக்கும் அப்பா அம்மா இல்லை, அதனால என் பிள்ளைய ஏற்றுக்கிட்டேன். இவனுக்கு ஒரு பொண்ணு வேணும். அப்போ எவ்வளவு மன்னித்திருந்தால், எவ்வளவு மனசு ஆழ்ந்து சிந்தித்திருந்தால், கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழணும்னு நினச்சிருந்தா அந்த தாயை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ தான் சொன்னேன், அம்மா எண்ணத்து பிரகாரம் நிறைவேறும். இவங்க 2 பேரும் உன்னை நல்லா காப்பாற்றுவாங்க. கடைசி வரைக்கும் நீ நல்லா இருப்ப, கவலைப்படாமல் போனேன். அதே மாதிரி நடந்துச்சு. என் அருமையான பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பகைவர்கிட்ட அன்பு காட்டணும். இன்னைக்கு சொத்து தகராறு வச்சிருக்கிற உங்களுடைய பங்காளிகள்கிட்ட நீங்கள் அன்பு காட்ட முடியுமா? உங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அன்பு காட்ட முடியுமா? உங்கள் வீட்டுக்கு பகையாளராக இருக்கிறவங்கள்ட்ட அன்பு காட்ட முடியுமா? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நீதிமொழிகள் 25, 21, 22. நீதிமொழிகள் 25, 21. நல்ல கவனிங்க பிள்ளைகளே. உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. என் அருமையானவர்களே, உன் எதிரிக்கு உணவு கொடு என்று சொல்லுகின்ற கடவுள். அப்போ நமக்கு எதிரின்னு யாருமே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிரி தான், சாத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரியை தவிர மனுஷர்கள்லாம் எதிரியா இருக்க முடியாது. அப்போ பகைவர்களை கடவுளுடைய பிள்ளையாக நீ இருந்தால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாய். அவர்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்களை வாழ வைக்கக்கூடிய நிலையையும் நீ உருவாக்குவாய். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். அல்லேலூயா. நல்லவங்க கெட்டவங்கன்னு கடவுள் என்னைக்கும் பார்க்கல. மழையாவது பாட்டுக்கு ஊத்துறார். அதனால நாம என்ன செய்யணும்? நான் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் மன்னிக்க என்னுடைய உள்ளம் சரியாக இருக்குமா? இன்னைக்கு இதை செயல்படுத்தி இருக்கிறேனா? நீ செயல்படுத்தினா தான் கிறிஸ்தவன், நீ செயல்படுத்தினா தான் உன்னுடைய வாழ்க்கை. அப்படின்னா உனக்கு எதிராளி இருக்கும்போது, உன் மற்றவர்களை எதிராக நினைக்கும் போது நீங்க ஏன் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறது? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இப்படி இருக்குதான்? அவனெல்லாம் மாற்றவே முடியாது சாமி, முதல்ல உன்னைய மாற்ற பாரு. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி நிறைய பகைகளையும் வெறுப்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெறுக்கிறவர்கள்லாம் யாருன்னு சொல்லுது வேதம்? எங்கப்பா சொல்லுது? அது எனக்கு தெரியாம வேதமே இப்ப புதுசா இருக்குது. வெறுக்கிறவர்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லுதாம்பா. எங்க இருக்குது வசனம்? இங்க யாரோ சொல்றாங்க. 1 யோவான் 3:15 வாசிப்புள்ள சீக்கிரமா. 1 யோவான் 3:15 யோவான் எழுதிய முதல் திருமுகம். ஆமா, யோவான் ஒன்று யோவானை எடுத்துடக்கூடாது. 3:15 எடுத்து வாசி. நல்லா கவனியா ஐயா பிள்ளைகளே, காது இருக்கிறவன் கேளு, காது இல்லாதவன் விட்டுடு. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள், கொலைகார கும்பல் அணி.
எந்த கொலையாளியிடமும் இயேசு இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கணவன் மனைவியை வெறுத்தால் கொலைகார கணவன், மனைவி கணவனை வெறுத்தால் கொலைகார மனைவி, பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்தால் கொலைகார பிள்ளைகள். பங்கு தந்தையாகிய நான் என் இறை மக்களை வெறுத்தால் நானும் கொலைகாரன் தான். அதனால கொலைகாரன் பூச வைக்க முடியுமா? ஆமா, கொலைகாரன் கொலைகார பூசை தான் வைப்பான். எப்படி? ஆடியோ வீடியோ ரேடியோ பேராலே ஆமீன். நம் ஆண்டவராய் ஆண்டனா உங்களோடு இருப்பதாக. ஆமா, என் ஆன்மாவோடு இருப்பதாக பார்த்துக்க. அப்ப இன்னைக்கு இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமா, கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக அப்படிங்கிறத விட செல்லும் கையும் உங்களோடு என்றும் இருப்பதாக அப்படின்னா எனக்கு ஒரு செல்லு வரும். இன்னைக்கு இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பகைவர்கள், நல்லா கவனிங்க, வெறுக்கிற எந்த ஒரு மகனும் மகளும் கொலைகாரர்கள். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்தால் கொலைகார பிள்ளைகள் தான், பெற்றோர் பிள்ளைகளை வெறுத்தால் கொலைகார பெற்றோர் தான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆக இப்படிப்பட்டவன் பகைவன் அன்பு செய்வானா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்படி செஞ்சேன் சாமி, டொனேஷன் கொடுத்தேன், இந்த கோயிலை கட்டினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என்னை கடவுள் இப்படி வச்சிருக்காரு, இதை விட மோசமா வச்சிருப்பார். நல்லா வச்சிருக்க முடியாது இல்ல என் அருமையான சகோதரன்? கொஞ்சம் நமக்கு ரொம்ப, அதாவது கடவுளுக்கு தேவையானதை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இறை மக்கள். ஆனா கடவுள் கட்டுக்கட்டா கொடுத்தா சூப்பர் கடவுள். என்னடா பணத்தை வச்சு என்ன செய்ய போற? குடும்பத்தில் இருந்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு குடும்பத்துக்கே நீ ஒப்பாரி வைக்கிறேன், 500 குடும்பத்துக்கு நான் எப்படி ஒப்பாரி வைப்பேன்? ஒரு பங்குல ஒரு குடும்பத்துக்கே நீ ஒப்பாரி வைக்கிறிய, 500 குடும்பத்துக்கு நான் எம்மா ஒப்பாரி வைப்பேன். வச்சு வச்சு பார்க்குறேன், கோயில் முழுசு ஒப்பாரியாத்தான் இருக்குது. எதுவும் நல்லதா வந்த பாடு இல்லை. அல்லேலூயா. அதனால என் அருமையான சகோதரனே சகோதரியே, நல்ல கவனி. பகைவனை அன்பு செய்தால் மட்டுமே தான் நீ கடவுளுடைய பிள்ளை. இது எல்லாம் நான் ஒரு இதுக்கு கொண்டு வர்றேன். இன்னைக்கு லெவலுக்கு நீ வரணும். நீ ஒண்ணு கடவுளுடைய பிள்ளையா இல்லையான்னு ஒரு நிச்சயமா ஒரு உறுதியோட இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இல்லைன்னா உன்னை சும்மா விடுறது இல்லை. இப்படியே பேசி 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 இந்த கூட்டம் அப்புறம் அடுத்த கூட்டம் அடுத்த கூட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு. இல்லை, இதுல செயலுக்குள்ள இறங்கணும். அதனால நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஆதாரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16. நல்ல கவனியா. வாழும் கடவுளின் கோவில். நல்ல கவனிங்க. வாழும் கடவுளின் கோவில் நாமே. உன்னுடைய உடல் சாதாரண உடல் அல்ல. மனுஷனால் உண்டாக்கப்பட்ட வெறும் சதையும் நரம்பும் எலும்பும் உள்ள என்ன ஒரு பொருள் மட்டுமல்ல, அது கடவுள் வாழுகின்ற கோவில். எவனாவது கோவில் நினைச்சிட்டு தெருவுக்குள்ள போறான்? புறப்படும் போது பாரு நாசமா போவா. ஆமா, என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே அவர்கள். போதும், அப்புறம் பார்க்கலாம். அதனால என் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் கோவில் என்று சொல்லுவதற்கு கோவிலாக உன்னுடைய உடலை வழிநடத்த வேண்டும், பார்க்க வேண்டும், அந்த கோவிலுக்கு தீங்கு விளையாதபடி பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க,
நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, நம்ம மக்கள்கிட்ட நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தயவு செய்து நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பங்குலையும் என்ன மரம் நட்டு இருக்கிறோம்? வாயை திறக்க மாட்டேங்குது பாரு. என்ன மரம்? கொடி மரம். கொடி மரம் எப்படி நட்டு இருக்கிறோம்? உயரமா 6 லட்சத்துக்கு அப்படியே பாத்திரத்தை போட்டு அதை போட்டு இதை போட்டு மேலே ஒரு கொடி. 7 நாள் கொடியேற்றுறதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறோம்? 6லிருந்து 13 வரைக்கும். நான் தமிழ்நாடு முழுசு விசாரிச்சிருக்கிறேன். 6லிருந்து 13 லட்சத்து வரைக்கும். ஹையஸ்ட் வந்து 15 லட்சம் தான். அது தூத்துக்குடி பக்கம். இப்படி ஒரு கொடி மரம் 15 லட்சம். இப்போ ஒரு மறை மாவட்டத்தில் சாதாரணமாக எடுத்துக்கிட்டா 40 கொடி மரம் இருந்தால் எத்தனை லட்சம் ரூபா? 2 கோடியே 40 லட்சம் ரூபா வேஸ்டா நின்றுகிட்டு இருக்குது வருஷம் பூரா. 10 வருஷம் நின்னா நல்லா கவனிக்க, 10 வருஷம் அந்த கொடிமரம் நின்னா எத்தனை லட்சம், எத்தனை கோடி ரூபாய்? 126 கோடி ரூபாய் நஷ்டமாகுது. கணக்கு போட்டு சொல்றேன். அப்ப 126 கோடி ரூபாயை நஷ்டப்படுத்தியது யாரு? தெரியல எனக்கு. உடனே வந்துட்டாரா எங்கேயோ கொடிமரம் நட்டது தப்பு அப்படின்னு. 7 நாள் கொடியேற்றுறதுக்கு ஏன் கீழே என் பேரை சொன்னா தான் கோவிச்சுக்க மாட்டீங்க. அந்தோன்ராஜ் உபயம் முடிஞ்சிடுச்சு. நான் மோட்சத்துக்கு போறதுக்கு அதான் தடைக்கல். ஏன்னா உன் பேரை இங்கேயே மகிமைப்படுத்திட்டு அது மேலே போகாது. மறைவாய் இருக்கிறதை காணும் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார். இங்கதான் பேரை பச்சையா கொட்டையா போட்டிருக்கிறேனே, அப்புறம் எங்கிட்ட பிரதிபலன் அளிப்பார். இதை வச்சுக்கிட்டு இது பெருமைன்னு பேசுறாங்கப்பா. இது கடவுளுக்கு பெருமைன்னு பேசுறாங்க. எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அதனால ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் 150 கோடியிலிருந்து 200 கோடி சும்மா நின்றுகிட்டு இருக்குது. நீங்க வேணா போய் தமிழ்நாடு முழுசு விசாரிச்சு பாருங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சது 50 கோடி வேஸ்ட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 50 கோடி மக்கள்கிட்ட இருந்தால் அவர்கள் எப்படி வளர்வார்கள்? எத்தனை வீடு கட்டியிருக்கலாம்? இந்த 50 கோடிக்கு எத்தனை ஏழை மக்களை வாழ வச்சிருக்கலாம்? எத்தனை ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம்? எத்தனை சாமியாருக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம்? ஒரு சாமியாருக்கு 10,000 ரூபான்னா கூட ஒரு டைசத்தில் 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் 30 லட்சம் சம்பளம் கொடுக்க மட்டும் தேவைப்படுது. யாரு கொடுப்பா? நம்ம தான் கொடிமரம் கட்டுறோமே. கொடிமரம் நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் இவையெல்லாம் சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள். ஒரு 7 நாள் தெருக்கூத்துக்கு ஒரு கம்பம் நட்டுக்கிட்டு வருஷம் முழுசும் அது அப்படியே நிற்கும் காட்டிக்கிட்டு கொடிமரத்தை. அதற்கு அவ்வளவு செலவழிக்கணுமா? அதை விட வேற ஏதாச்சும் செலவழிக்கலாமே. அதே 6 லட்சத்துக்கோ அது 10 லட்சத்துக்கோ ஒரு வீட்டை கட்டிட்டு இது பங்கு இது நம்முடைய பங்கு உதவியால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னா அது எழுதி வை, அதாவது மோட்சத்துக்கு போகும். நல்லா கவனிச்சுக்கங்க. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இயற்கைக்கு எதிராக நம்முடைய உள்ளத்திற்கு எதிராக நடக்குது. எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் கோவிலாய் இருக்க வேண்டியவர்கள் கம்பமாய் வேஸ்டா நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்க வாழுகின்ற கடவுளுடைய கோவிலுப்பா, செத்து போன கடவுள் அல்ல, வாழுகின்ற கடவுள். வாழுகின்ற கடவுள் என்ன செய்வார்? அடுத்தவனை நேசிப்பார், இயலாதவனை ஆசீர்வதிப்பார், முடியாதவனை தூக்கி விடுவார். ஏன்னா நீ வாழும் கடவுள். நீ வாழும் கடவுள் என்ன செய்வ? படிக்க முடியாதபடி இன்னைக்கு உட்காந்து கிடக்குதுன்னா ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பணம் கட்டி அவனது பிள்ளைய வாழ வைப்ப. அதை செய்யாம நீ போய் 6 லட்சத்தை கொடுத்து கொடிமரம் கட்டினா மட்டும் நேரு மோட்சம் போயிடுவோமா? ஒருவேளை மோசம் போவோம், தெரியாது.
என் அருமையானவர்களே, கொஞ்சம் நீங்க சிந்திக்கிறது தான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் உங்களுக்கு நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், எபிரேயர் 12:7-8 வாசிங்க. எபிரேயர் 12:7-8. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களை திருத்தணும்னு தான் சொல்றேன். நான் சொல்றது துன்பமா கூட இருக்கலாம், தாங்கிக்குங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கும் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கும் தண்டனை கொடுப்பேன். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். உங்களை தண்டிக்கலைன்னா நீங்க முறை தவறி பிறந்த பிள்ளைகளை போல, கடவுள் உங்களை பெத்தெடுக்காது போல. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருத்தப்படணும். எப்படி திருத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உதவி செய்யுங்க. ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்துக்கு உதவி செய்யுங்க, வேணான்னு சொல்லல. அது தேவை. ஆனா கொடிமரம் அவ்வளவு பெருசு தேவையா? அட, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன கொடி மரத்தாங்கன்னு ஒரு 2 பைப்பை போட்டு அப்படியே நட்டு விட்டு ஏற்றி விட்டு இறக்கி தூக்கி போட்டுட்டு அது பாட்டு கிடக்கும்பா. அதுக்கு போய் ஏன் அவ்வளவு செலவழிக்கணும்? ஒரு சிலுவை பாதை கட்டுங்க, அல்லது ஜபமால தேவ ரகசியத்தம் அது கட்டுங்க. நம்ம நிறைய இந்த மாதிரி என்ன செய்யறோங்கிறது தெரியாமலே செய்துக்கிட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் இது மாதிரி தேவையில்லாத காரியங்கள். திருத்தப்படு. கடவுள் திருத்துறார், சொல்றார். இன்னைக்கு இது இருந்தா தான் மோட்சம் பார்க்க முடியுமா? இன்னைக்கு அதை வச்சு உங்க பங்குல இருக்கிற ஒரு ஏழையை ஏன் வாழ வைக்க முடியல? அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு எங்க மேல சுமத்தக்கூடாது. கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். கடவுள் என்ன சொல்றாரு? நான் உங்களை தண்டித்து திருத்தும் போது நீங்க அதை ஏத்துக்கங்க. இன்றைய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் வாழும் கோவிலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வாழுகின்ற கோவில், உங்க வீடு கோவிலா இருக்கணும், உங்க கோவில் கோவிலா இருக்கணும். உடனே என்ன செய்யும்? இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செஞ்சு அப்பதான் கோவில் இல்லை. கோவில் என்பது வேறு, மற்றதெல்லாம் வேறு. கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? காம்பவுண்டு கூட போட்டுக்க. ஏன்னா அதை ஆடு மாடு வராதுபடி அதை பரிசுத்தமாக வைக்கணும். ரைட், ஓகே. மற்றவைகள் வீண் செலவுகளை நாம் வைத்துக்கொண்டு அதுதான் பெருமைன்னு பேசுறோம். அதுபோல நிறைய காரியங்கள், நிறைய நிகழ்வுகள். நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். மக்கள் தேருக்கு, கொடிமரத்துக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் செலவு கொடுக்கறதா இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழைக்கு கொடுக்குறதா இருந்தால் அது ஓவேலை சாமி அப்படின்னு இருக்காங்க. நானே அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப என்ன செய்யறது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வாழுகின்ற கோவில் என்பதை நீ மறந்து விடாதே. சாமியார் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இன்னொரு பங்குக்கு போயிடுவாரு. ஆனால் நீ வாழுகின்ற கோவில் செத்துப்போன கோவில் அல்ல, கடவுள் இருக்கிற கோவில். அந்த கோவில் கோவிலாக இருக்க வேண்டும். அந்த கோவிலில் வாழுகின்ற கடவுளுடைய கோவிலில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பாரு. என்னை தவிர வேறே கடவுள் இல்லாமல் போவதாக அது இருக்கும் அப்படியே. ரெண்டாவது, உன்னை போல பிறரை நேசி, அது அப்படியே இருக்கும். பெற்றவர்களை நேசியுங்கள். அப்ப இது எல்லாம் இருக்குதா அப்படிங்கறத வாழும் கோவிலில் நாம் ஏன் சிந்தித்து பார்க்க மறுக்கிறோம்? அன்னை மரியாளை கொஞ்சம் அப்படி பின்னால யோசிச்சு பாருங்கள். அவள் வாழுகின்ற கோவிலாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறாள். இயேசு வாழுகின்ற கோவிலாக இன்னைக்கு இருக்கிறதுனால தான் அவளால் எதுவும் செய்ய முடிஞ்சுச்சு, அல்லது இன்னைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் பல நேரத்தில் ரொம்ப அதிகமாக யோசித்து மாதாவை பற்றி சிந்திப்பது
ரொம்ப அதிகம். நான் அடுத்ததில் நான் அதை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் வாழுகின்ற கோவிலில் முதன்மையாக இருக்கிறார்கள், முதல் இடத்தில் இருக்கிறார்கள். அவரை பின்பற்றுகிற நாம் அவரை நம்ம தேரில் வச்சு கொண்டு போறோமே தவிர மனத்தேரிலே வைப்பதில்லை. மனத்தேரிலே அவர்களை வைக்க வேண்டும். வாழும் கோவில் நான் அப்படிங்கிறத நான் யோசிக்கிற போது எங்கே திருத்தப்படுகிறோமோ அங்கே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. கடவுள் சில காரியங்களை சில நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆமா, என் அருமையானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உடம்புல நிறைய நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் எது? பாவத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி விடு. உங்களுடைய வாழ்க்கையில முதல் குற்றமாக வைத்திருப்பது உங்க சாப்பாடு. சாப்பாடு சரி கிடையாது. அதை சொன்ன இன்னைக்கு ஏத்துக்குவீங்களா? இயற்கைக்கு எதிராக சமைக்கிறீங்க. எது வச்சு? குக்கர் வச்சு. இருக்கிறதுலேயே பெரிய குற்றம் குக்கர் வச்சு சமைக்கிறது. பெரிய பாவம். ஏன் தெரியுமா? சீக்கிரம் சோறாயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயற்கையாகவே உன் அரிசியை போட்டு ஒரு அழுத்துனீன்னா அது வெந்துடுது. அதை சாப்பிட்றவன் எப்படி இருப்பான்? அழுத்தமாக தான் இருப்பான். யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது விளையாட்டாக தெரியலாம். நீங்க கோகுல்ல போய் பாருங்க, அது எவ்வளவு பெரிய கேஸ்ட்ரிக் ட்ரபிளை உருவாக்குதுன்னு. 10 வருஷம் குக்கர் சாப்பாடு சாப்பிட்டவன் கண்டிப்பா மாத்திரை தின்னே ஆகணும். வீணாவுல மருந்துகளை கொண்டு வந்து செலவழிச்சு உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, கறி குக்கர்ல வேகணும், சோறு குக்கர்ல வேகணும், குழம்பு குக்கர்ல வேகணும். இது 3 என்ன செய்து தெரியுமா? உன் வயிற்ற பூரா கெடுத்து நாசமாக்கி கேஸ்ட்ரிக் ட்ரபிளை உண்டாக்கி ஒரு 10 வருஷத்துல எல்லா நோயையும் உருவாக்கும். முட்டிக்கால், கை கால், விலங்குல அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என் கையை நீட்ட முடியல, மடக்க முடியல, உக்கார முடியல, எல்லாம் குக்கர் சாப்பாடு. இதை எந்த பொம்பளையும் ஏத்துக்க மாட்டேங்கிற. நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் தமிழ்நாடு முழுசும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சாமி. இன்னைக்கு வேலைக்கு போகணும், நான் அவசரமா சோத்தை போட்டேன்னா வெந்திச்சா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அப்ப நீயா என்ன செய்யற? நோயை வரவழைச்சுக்கிற. அது ஓம்பாடு. ஏன்னா திருத்தப்படணும்னு சொல்றோம், நான் திருத்தவே மாட்டேன் அப்படின்னா யாரையா பொறுப்பு? இதுக்கு பேரு கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். ஏன் சாதாரண ஓப்பன் சட்டியில வச்சு சமைய எவனோ கண்டுபிடிச்சு உன் பாவத்துக்கு உருவாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவனா இருந்து 5 வருஷத்துல குக்கர் சாப்பாடே சாப்பிட்டா அவனுடைய மனநிலை எப்படி மாறி இருக்குதுன்னு 5 வருஷத்துல பார்த்தா அவன் கொடூரமானவனா, கொடுமையானவனா, இரக்கம் பார்க்காதவனா மாறி இருக்கிறான் அப்படின்னு சாப்பாடு சொல்லுது. நான் சொல்லல. நீ வேணா போய் எங்க வேணாலும் பார்த்து கோகுல்ல பார்த்துக்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். திருத்தப்படுறோம். யாரு திருத்துறான்? எந்த பொண்ணு திருந்து முடியாது, குக்கர்ல தான் சமைப்பேன், தின்னா தின்னு திங்காட்டி போ, பச்சையா சொல்றான். அவள்கிட்ட போய் என்னத்த பேசுறது? ஆமா, இதுல வேற இந்த உட்காந்துருக்குத பெருசு. கல்யாணம் பேசணும் அடுத்த நிமிஷம் குக்கரத்தான் வாங்கி கொடுக்குது. உட்காந்துருக்கிறது அத்தனும். அப்புறம் எங்கிட்ட எங்க எதுக்கு சொல்றேன்னா, இதே போலதான் இறை வார்த்தையும் திருத்தப்படுவதற்கு சொல்லப்படும் போது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரண சமையல் அப்படி ஏத்துக்க முடியலன்னா நீ எங்க இறை வார்த்தை ஏத்துக்க போற? என்னமோ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாம வானை ஏறி வைகுண்டம் போவேன் நானா? ஒன்னால இங்கேயே செய்ய முடியல. எப்படியா நீ வாழ முடியும்? எங்க நீ வாழ போற? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எதை செய்தால் வாழ்வீர்கள் அடுத்து உங்களுக்கு வருது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. உடனே என்ன மண்பாண்டத்தில் சமைச்சா அது நல்லது கேட் அந்த இதெல்லாம் விட்டுடு. முதல்ல குக்கரை நிறுத்த முடியுமா? அது முடியாது. ஏன்? காசு நிறைய ஆயிரும் சாமி, 2 காசு வாங்கணும் சாமி. கட்டை வாங்கி வச்சுக்க.
கட்டையில எவ சமைப்பா? இந்த காலத்தில் போய் விரவுல சமைக்க சொல்றீங்க, நியாயமா இது? இதெல்லாம் ஆகிற காரியமா? எப்படி தெரிஞ்சே பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன். இது எல்லா பொம்பளைங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் பருப்பு அப்படி போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு 2 பூண்டை போட்டு அப்படி ஒரு அமுக்கு அப்படி ஒரு புஷ்ஷுன்னு ஏறி அது குஷ்ஷுன்னு ஒரு கத்து அப்புறம் புஷ்ஷுன்னு எடுத்துருவாங்க. அவ்வளோதான். என்னன்னா பருப்பு வெந்துருச்சு. அந்த பருப்பை சாப்பிட்டவன் அத்தனை பேரும் நோயாத்தான் இருப்பான். அதுக்கு என்ன பண்றது? நோய் வருதுன்னெல்லாம் நம்ம கடவுள்கிட்டெல்லாம் போய் கேட்டுக்கப்படாது. கடவுள் ரொம்ப 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 நல்லவர். அவர் நல்லது தான் வச்சாரு. இவனா உண்டாக்கிக்கிட்டான், இவனா எடுத்துக்கிட்டான், இவனா வைரஸ்ன்னுக்கிட்டான், இவனா குக்கர்ன்னுக்கிட்டான், இவனா எல்லாம் பண்ணிக்கிட்டு சோத்தை தின்னுபிட்டு அந்த பருப்பை ஊற்றி திங்கிறவன் மத்தியானம் எப்படி இருப்பான் தெரியுமா? பயங்கர டென்ஷனில் இருப்பான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? உன் பிள்ளை எப்படி படிக்கும்? இது மாதிரி நிறைய காரியங்கள். அதை நான் பேச ஆரம்பிச்சா நிறைய போயிடும், எங்கே போயிடும். அதனால எதுக்கு சொல்றேன்னா, இப்படி சொல்லியும் திருத்த முடியாத உலகம் இறைவார்த்தையும் திருந்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கண்ணில் தூசி பட்டால் என் இயேசு கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி கொடுத்திடுவார். வழி தவறி நடந்திட்ட ஆடு தனி மரமா தவிக்குது பாரு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேக்குதம்மா. சொந்தம் மறந்து விட்டால் என் இயேசு துயரம் துடைத்திடுவார். பந்தம் மறந்து விட்டால் என் இயேசு பயத்தை விலக்கிடுவார். மனம் கலங்கி கதறிட்ட போது கரம் பிடித்த இறைவனை பாடு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேக்குதம்மா. கேட்டுக்கிட்டு தானே இருக்குது. ஏற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. அதனால நிறைய விஷயங்கள் நம்மை அறியாமலேயே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பல சாட்சியங்கள் இந்த இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையாகவே. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ரைட்டா எடுத்து. இயற்கை அதுதான். 50 மில்லி காப்பி குடிக்கிறவன் அல்லது டீ குடிக்கிறவன் 4 மணி நேரம் கிட்னி வேலை செய்யணும், அதுவும் கடினமாக வேலை செய்யணும். காப்பியை நிறுத்தினவன் 4 மணி நேரம் கிட்னி ஃப்ரீயாக வேலை செய்யும். இப்போ எது ரைட்டு எது தப்பு? 4 மணி நேரம் கிட்னி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அப்போ தான் அந்த காப்பியில் இருக்கிறதெல்லாம் பிரித்து எடுக்க முடியும். ஆனால் சூப்பு குடிச்சின்னா 25 நிமிஷத்தில் அந்த சூப்பை பிரித்து தனியாக எடுத்துடும். சாதாரண சூப்புக்கு 25 நிமிஷம், காப்பி டீக்கு 4 மணி நேரம். அப்போ கிட்னி எத்தனை நாளைக்கு வேலை செய்யும்? அட பாவி நாசமா போவ, ஏன்டா காப்பியை ஊத்துறேன்னு சொல்லுமா சொல்லாத? இதான் உண்மை. ஏத்துக்க முடியுமா? ஐயோ காப்பி குடிக்கலன்னா போச்சு போ. இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னா, சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். கண்டதை அவன் சொன்னான் சரி ஓகே. காப்பியில ஒரு இஞ்சி போட்டுடுப்பா, அந்த அது இல்லை டீயில் ஒரு இஞ்சி போட்டுடுப்பா, அதில் ஒரு ஏலக்காயை போட்டுருப்பா, மசால் டீ சூப்பர்ப்பா, இது சொல்லி கொடுப்போம். ஆனால் டீயே டேஞ்சர்னு சொல்லி கொடுத்தான். அதெல்லாம் போட்டுட்டு அந்த டீயை குடிச்சின்னா இன்னும் என்ன செய்யும்?
அரை மணி நேரம் அதிகமாகும் அதை பிரித்து எடுக்கிறது. வேணா போய் எந்த இயற்கை டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, உடலில் இருக்கிற கிட்னி எடுத்து பரிசோதித்து பார். டீ குடிச்சிட்டு அந்த நேரத்திலிருந்து 4 மணி நேரம் உன் கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு நீயே எடுத்து பார். நான் ஒன்றும் சொல்லலை, இயற்கை. நீ போய் கேளு, எந்த டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் தெளிவாக தெரியும். கிட்னியுடைய ஃபங்க்ஷன் 4 மணி நேரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கரெக்டாக கொடுப்பான். ஏற்றுக்குவானா? ஏற்றுக்கவே மாட்டான். எவனோ சொல்லிவிட்டான் அதை கேட்குறான். அதே மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தையும் நீங்கள் கேட்காமல் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பது என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அவ்வளோதான். அதனால இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா திருவெளிப்பாடு 21:3. திருவெளிப்பாடு 21:3. இங்க பாருங்க, கடவுளுடைய உறைவிடம் எங்கே இருக்குதா? நல்ல கவனம். மனிதர் நடுவே இருக்கிறது. நல்ல கவனிங்க, மனிதர் நடுவே இருக்கிறது. நல்ல கவனிங்க, நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கங்க. மனிதர் நடுவே இருக்கிறது. அப்ப என் கடவுள் எங்க இருக்கிறாரு? நீங்க நல்ல வேத வசனத்தை உணர்ந்து பாருங்க. மனிதர் நடுவே. மனிதர் 4 பேர் குடும்பத்தில் இருக்கிறன, என் நடுவில் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நடுவே கடவுள் இருக்கிறார். அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அப்ப கடவுள் அவர்கள் கடவுளாக இருப்பார். சில பேருக்கு சொத்து கடவுளாக மாறாது. சில பேருக்கு சாப்பாடு கடவுளாக மாறாது. சில பேருக்கு உறவு கடவுளாக மாறாது. சில நேரத்தில் பணம் கடவுளாக மாறாது. அவர்கள் நடுவே கடவுள் குடியிருப்பார். இந்த ஒரு நிலையை முழுசுமாக இந்த உலகத்தில் நிறைவேற்றியவள் அன்னை மரியாள். அவர்கள் நடுவே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் இல்லாத ஒரு நிகழ்ச்சியை பல நற்செய்தி எழுதி வச்சிருக்கு. ஏறக்குறைய ஒரு 20 நற்செய்தி மேலே எழுதியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதில் ஒரு நற்செய்தியில் மிக தெளிவாக சொல்லுது. என்னன்னு சொன்னோம்னா, கடவுள் உலகத்தை மீட்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாராம். என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? தொடக்கத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாராமே கடவுள். வாக்குறுதி கொடுத்தாருன்னா கடவுள் வாழணும். அண்ணா நான் வாசிக்கிறேன். என்ன வாக்குறுதி கொடுத்தார்? வாக்குறுதியா இருக்கணும்டா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் ஒரு மகனை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி நான் கொடுத்துட்டேன். அதனால என் மகன் போகணும். என் மகனை நான் அனுப்பல. என் மகனை நான் அனுப்பல. இது எங்கேயோ எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படிதான். என் மகனை அனுப்பல. அதனால நான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், யாராவது மற்றவங்க போறீங்களா அப்படின்னு சம்மனசுக்கு முன்னால மற்றவங்க முன்னால எல்லாரும் முன்னாலே கேட்டாங்களாம். கேட்டாராம் கடவுள். யாரும் போக முடியாதுட்டாங்க. ஏன் போக முடியாதுட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. உடனே ஏசப்பா சொன்னாரா, எப்பா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. அப்போ எல்லாரும் சிரிச்சாங்களாம். கடவுள்கிட்ட இருக்க வேண்டிய அற்புதமான நிலையை விட்டுட்டு ஏன்டா பைத்தியக்கார வேஷம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜீசஸ் கிட்ட சொன்னாங்களாம். சரின்னா அப்பா ஏசப்பா வந்தார். நம்ம உதைச்சோம், மிதிச்சோம், அடித்தோம், கொண்டு விட்டோம். திருப்பி அவர் விண்ணகத்தை நோக்கி போகிறார். போகும்போது எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு கொண்டாட்டம். நம்ம வாய் சும்மா இருக்குமா? அப்படியே கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தால் கூட கோயிலுக்கு தான் போகிறேன், இந்த போகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி ஏசப்பா போயிட்டுருக்காரு. அப்பாவிட்ட பார்க்குறாங்க. போனியா, வாங்கினியா, நல்லா சிலுவை சுமந்தியா, வந்துட்டியா, வா அப்படி
இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். போனா தலையாம் பாரு எல்லாம் காயமாக கிடக்குது, போவேணான்னு சொன்ன எங்க கேட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு போறார். போன நேரத்தில் போன உடனே அப்பா அப்படியே மகனை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு சொன்னாராம், மகனே என் வலது பக்கம் வந்து உட்காரு அப்படின்னாராம். அப்பா தான் எல்லாத்துக்கும் ஷாக் ஆச்சான். வலது பக்கத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, வலது பக்கத்தையே மகனுக்கு கொடுத்துட்டார, நான் போயிருக்கலாமே நினைச்சாங்களாம். ஏன்னா கடவுளுடைய வலது பக்கம் கிடைக்கவே முடியாத ஒண்ணு, அதையே அவர் கொடுத்துட்டாரு. என் அருமையானவர்களே, கடவுளுக்கு வலது பக்கத்தில் அமர்த்திய இயேசு அவங்க தாயை எங்க நிறுத்தியிருப்பாரு? அம்மாவை எங்க நிறுத்தியிருப்பாரு? வலது பக்கம் தான். இயேசுவுக்கு அடுத்தாப்புல அம்மாவை நிற்பார். அதுதான் எல்லாத்துக்கும் ஏத்துக்க முடியும். ஏசப்பா நின்ட்டாரு, ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பொம்பளைல நிக்கிறா பாருங்க. ஆக இத்தனை வல்லமையும் மாதாவுக்கு இருக்கிறது அப்படின்னு இன்னொரு நற்செய்தியில எழுதி வச்சிருக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடவுள் உங்கள் நடுவே குடியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. உங்கள் உடல் வாழும் கடவுளுடைய கோவில், அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் அது வாழுகின்ற கோவிலாக இருக்க வேண்டும். உங்கள் நடுவே கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக வைக்க வேண்டும். அந்த கடவுள் நடுவே வாழுகின்ற அந்த குடும்பம் தான் ஜெபத்தில் இருக்கும், உறவுல இருக்கும், அன்புல இருக்கும், ஆறுதல்ல இருக்கும், அடுத்தவங்களை நேசிக்கும். எத்தகைய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கடவுள் ஏன் இப்படி செய்தாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துன்பங்கள் துயரங்கள் வரும், ஆனாலும் என் நடுவே கடவுள் குடியிருக்கிறார். இந்த ஆழமான நம்பிக்கை எந்த விசுவாசிக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், மட்டுமல்ல மாதாவினுடைய பிள்ளை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லலாம் போல என்னுடைய உள்ளத்துல வருது. அதாவது ஒரு மிலிட்டரிக்காரனை ஒரு பொண்ணு நேசிக்கிறார். உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன். இப்ப நேசிக்கிறார். அப்பாவுக்கு தெரியுது, பொண்ணுடைய அப்பாவுக்கு, இவனை போய் நேசிக்கிறாள். நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்ன கீழ்ப்படியும் நினைக்கிறேன். லவ் பண்ற பிள்ளைங்களை கூப்பிட்டு, என்னடி அவன் அப்படி இருக்கிறான் அப்படி, உனக்கு தெரியுமா? எனக்கு இல்லை தெரியும், என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தான் தெரியும். அப்பா சொல்றாரு, இல்லை இல்லை அவன் மிலிட்ரிக்காரன், அவன் 1ஆம் நம்பர் குடிகாரன்லாம் சொல்றாங்க. நான் போன அடுத்த நிமிஷம் அவனை குடிகாரிலேருந்து மாற்றிடுவேன். அப்புறம் இவளும் சேர்ந்து குடிக்க வேண்டித்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பண்ணுறது, அப்படி போயிடுது. ஆக சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவர் கேட்கல. சரின்னு கல்யாணத்தை கட்டி வச்சுக்கிட்டார். ஏன்னா வேற வழி இல்லையே, நான் உசுரை மாற்றிடுவேன், நான் செத்துடுவேன். ஆமாம், இது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மிரட்டுறதுக்கு இது ஒரு வழி, எப்படியாவது அவனை கட்டிக்கணும். நிறையா நேரத்தில் அப்படி தான் எல்லா பேரும் கல்யாணம் சொல்லிவிட்டு 4 வருஷம் கழிச்சு என்கிட்ட வருவாங்க. என்ன சாமி, என்னம்மா நீ தானே அப்படியே ஒரே படியாக போனேன், இப்போ தான் தெரியும். ஒரு பிள்ளை சொல்லுது, 2.5 வருஷம் ஆச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, இப்போ தான் அவன் வண்டவாளம்லாம் தெரியுது, அப்போ ஒன்றுமே தெரியல சாமி, இப்போ எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடலான் இருக்கிறேன், நீ சொல்லு, நான் போகட்டுமா? போகணும். ஒரு குடும்பத்தை பிரித்து வைப்பது சாமியார் வேலை இல்லை, போயிட்டு வாபாயாமான்னு. நான் வேற என்ன சொல்ல முடியுங்க, போடின்னு நான் சொல்ல முடியும். சாமியாருக்கு வேற வேலை இல்லை. மந்திரிக்க சொன்னா மந்திரி, எந்திரிக்க சொன்னா எந்திரியா. என்னடா உலகம், எனக்கா ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதுவும் தெரியாதவங்களா இருந்தவங்க, அதுவும் நமக்கு நல்லா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க வாடு சொல்றதுக்கு முன்னுக்கு அவங்க வாடு கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்ட பிற்பாடு பெரிய பிரச்சனை. ஆமா, பல நேரத்தில் நான் பார்க்கிறேன்.
சில நேரம் ஒரு நாள் ஒருத்தன் வந்தான், ஒரு 2.5 மணி நேரம் பேசினான். என்னடா விஷயம் அப்படின்னு கடை 2.5 மணி நேரத்து வரைக்கும் பேசலேன்ட்டேன். அப்போது அவன்கிட்ட கேட்டேன், என்னடா விஷயம்னு. நான் இந்த பொண்ணை நேசிக்கிறேன், எங்கள் வீட்டில் வேணான்னாங்க. இதை முதல்ல சொல்லி தொலைச்சிருந்தா அப்படின்னு. ஏன்னா முதல்ல சீக்கிரம் சொல்லிவிட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு. அவனை கூப்பிட்டேன், உட்காரு அப்படின்னு. உட்காந்துட்டு பார்த்தேன், டேய் அவளை கட்டுனீன்னா அவள் உட்காந்துக்கிட்டு சோறு திங்கிறாள். ரெண்டாவது, அவளை வச்சு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடன் வரும், கடனை கட்டணும். மூணாவது என்னன்னா, குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு, கடவுள் உனக்கு பிள்ளைய கொடுப்பார், அது உனக்கு. மூணாவது, அவளுக்கு மேலே ஒரு சாபம் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த சாபம் உனக்கு தங்குமுடா, நீ கொஞ்சம் பார்த்து வேலை செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும் உருப்புடுற மாதிரி தெரியலடான்னு. இவ்வளோ தான் நான் சொன்னேன். புட்டான் என்கிட்ட ஒன்றும் சொல்லு. கல்யாணத்தை கட்டிவிட்டான். கல்யாணத்தை கட்டிவிட்டு ஒரு 4 மாதம் முன்னால் நான் செய்யாறில் இருந்தேன். அங்கே வந்தான். என்னடான்னு கேட்டேன். சாமியா எப்படியாவது சொல்லு. என்னடா சொல்கிற? அவளை கட்டிவிட்டேன், ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்துடுச்சு, இப்போ 11 லட்சம் கடன் இருக்குது, கட்ட முடியுமா முடியாதா? நான் பேங்க் ஆடா வச்சிருக்கிறேன் கட்டுறதுக்கு. ஏண்டா படுபாவி, 2.5 மணி நேரம் ஒன்றுகிட்ட பேசி இப்படியெல்லாம் இருக்குண்டான்னு சொன்னனே, கேட்டியாடா படுபாவி? நீ என்னைய கேட்டா, நீ என்ன வேணாலும் பண்ணுடாயப்பா. இல்லை சாமி, வாழ்கிறதா சாவறதான் இருக்கிறேன். நான் உன்னைய சாவணும்னு சொல்கிறது தப்பு, உனக்கு நான் இப்போ என்ன செய்யணுங்கிறது தப்பு, என்னால் முடியல. நான் சொன்னேன், இது எல்லாம் நடக்கும். இன்னுமையாவது நான் கடனை கட்டி வாழ்வனா அப்படின்னா, அவன்கிட்ட பார்த்தோம்னா அவனோட இருக்கிற வரைக்கும் கடனை கட்ட முடியாதுன்னு வருது. நான் என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? அதை போய் சொல்லலாமா அவனுக்கிட்ட? போய் அங்கே சொல்ல, அவன் நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு பங்குச்சாமியா பெரிய பிரச்சனை ஆகிடும். தோசைண்டா ஏன்பா, நீ நல்லபடியாக போயிட்டு வாடா, கடனை கட்டிடுவ போடான்ட்டு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அவள் பண்ண கல்யாணத்தை கட்டிவிட்டாங்க. கட்டின ஒரு பாடு 2 ஆம்பளை பிள்ளை பிறக்குது. 2 ஆம்பளை பிள்ளை ஆச்சு. ஒரு 4-5 வருஷம் கூட இருந்தான். அவர் தான், ஏன்னா அவர் மிலிட்ரிக்காரர் இல்லை, கம்பி நீட்டிட்டார். 17 வருஷம் அவளை விட்டு போயிட்டான். ஊர் சுற்ற வேண்டியது, எங்கேயாச்சும் போக வேண்டியது, வர வேண்டியது, வீட்டுக்கு வர்றதில்லை. 17 வருஷம் முடிஞ்சிருச்சு. பெரியவனுக்கு 19 நடக்குது, சின்னவனுக்கு 18 நடக்குது. அப்போ ஒரு நாள் வந்தார் மொல்லமாக பொண்டாட்டிக்கிட்ட. அவன் ஒன்றும் பேசலை, உட்காந்தான். அந்த நேரம் பார்த்து பெரியவன் வந்துட்டான். யாருமா இருந்தாலும் இவர் தாண்டா கொப்பன், கப்பனா, ஒருவா சோறு போட வக்குல வந்துட்டான். அன்னைக்கு 17 வருஷமாக எங்கே போயிருந்தான்? வாயை பத்துடா, அவர் தான் உங்கள் அப்பன், வாயை பற்றிட்டு உள்ளே போ அப்படின்னு. இவனாவது பரவாயில்ல. சின்னவன் வந்தால் என்ன செய்வானா, அம்மாவுக்கு ஒரு சங்கடம். சின்னவன் வந்தான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, யாரும்மா ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கான் அவள் வெளியே அப்படின்னா. கொப்பன்ட்டா அப்படின்னு. கப்பனா, 17 வருஷமாக ஒரு கையாவளை துணி கோமணம் கூட எடுத்து கொடுக்கல. இவனுக்கு வேற வேலையா? உன்னெல்லாம் ஏமா வச்சிரு, துரத்துமா, பாயை பத்து போ வீட்டுக்கு போயாச்சு. எப்படியோ கொஞ்ச நாள் அப்படி சண்டையிலையும் சாடையிலையும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 3 மாதம். சரி, பிள்ளைங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பக்காரன் வேலைக்கு போனான். வேலைக்கு போன இடத்துல சண்டை வந்துச்சு, குத்தி கொலை பண்ணிட்டாங்க அவனை. 17 வருஷம் விட்டுட்டு போனவன் அப்படியே போயிருந்துருக்கலாமா? வீட்டுக்கு போய் சாவணுமா? உடனே இந்த 2 பிள்ளைகளுக்கும் அப்பங்கிற ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. எங்கள் அப்பனை கொத்துக்கிட்டானா, தூக்கிட்டு புதைச்சிட்டு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா கடவுள் எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படி. அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 4 மாதம். ஒரு நாள் தாய்க்காரி என்ன செய்கிறா, இந்த பசங்க பேண்ட்டெல்லாம் ரொம்ப அழுக்காக கிடக்குதுன்னு எடுத்து துவைக்கலான்னு பார்த்தா
ஒவ்வொருத்தன் பேண்ட்லேயும் ஒவ்வொரு கத்தி இருக்குது. நல்லா கவனிக்க, கத்தி வச்சிருக்கிறோம். சரின்னு எடுத்து அதை பத்திரமா வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வேலை முடிச்சு வர்றான். பெரியவனு இங்கே வாடா அப்படின்னு. என்னம்மா பேண்ட்டில் என்னடா கத்தி வச்சிருக்கிற? இந்த பார், உன் வேலையை நீ பார், துவைக்கணுமா துவைச்சி போட்டுரு, என்கிட்ட இதெல்லாம் பேசாத. எங்கள் அப்பனை குத்துனவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், கண்ணுக்கு தெரியல. இது என்னடா வம்பா போச்சு. சரி ஒன்றும் பேசல தாய்க்காரி. ரெண்டாவது என்ன செய்யறா, சின்னவன் வர்றான், அவனை கூப்பிட்டு கேட்குறா, ஏம்மா போய் வேணா கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணு, இதுல எல்லாம் தலையிட்ட அப்புறம் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்ட்டான். முடிஞ்சு போச்சா, போங்கடா பையலன்னு விட்டாச்சு. பேசாமல் நேரு அம்மாக்காரி நற்கரணிக்கிட்ட போனான். யோசிச்சு பாருங்க, இந்த நேரம் போய் எங்கேயும் போகல, நற்கரணிக்கிட்ட போறா. அவள் சொல்கிற ஜெபந்தான் இன்னைக்கு எனக்கு எப்படி சொல்ல முடிஞ்சுன்னு தெரியல. எப்பா ஏசப்பா, இந்த ஆம்பளை என்னோட உறவு கொண்டு இந்த 2 பிள்ளைகளையும் நீ உருவாக்குனது உண்மையானால் இவங்களை நரகத்துக்கு போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே 2 பேரையும் தூக்குன்னா. தாய்க்காரி ஜெபத்தை பாரு, நற்கரணிகிட்ட போய் ஜெபிக்கிறா, 2 பேரையும் தூக்கு. நரகத்துக்கு போறதுக்கு நீயே உத்தரவு கொடுத்தா கூட நானு உத்தரவு கொடுக்க மாட்டேன். உடனே 1 மாசத்துல பெரியவனுக்கு காய்ச்சல் வருது, செத்து போறான். அப்புறம் 3 மாசம் சின்னவனுக்கு காய்ச்சல் வருது, செத்து போயிடறான். ஆக 2 பேருமே கடவுள் தூக்கிட்டார். ஒரு தாயினுடைய ஜெபம் எவ்வளவு வலிமையானதுங்கிறத பார்த்துக்கணும், சாதாரணமானதல்ல. ஆனால் அவ வேண்டுனது பிள்ளைங்க சாகிறதுக்கு இல்லை, நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடுவாங்க, கொலை பண்ணிட்டா நரகத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு எந்த பெற்றோர் இதெல்லாம் நினைக்கிறது இல்லை. நீ கொலை பண்ணாலும் பரவாயில்ல, இன்னொரு கொலையை பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அனுப்புகிற உலகம். உடனே அவள் என்ன செய்கிறா, வீட்டை விற்றுட்டு அப்படியே ஒரு கான்வெண்ட்டுக்கு போகிறா. கான்வெண்ட்டில் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க, இன்னொரு கான்வெண்ட்டில் ஏற்றுக்கிறாங்க. அங்கே அவள் சிஸ்டர் ஆகிறா. சிஸ்டர் ஆகிட்டு அங்கே இருக்கிறா. தன்னுடைய ரூம் அவள் திறப்பா. திறந்த உடனே கேட்டு கதவு தானாக திறக்கும், பெரிய கேட்டு கதவு தானாக திறக்கும், கான்வெண்ட் கேட்டு தானாக திறக்கும், கோயில் கதவு தானாக திறக்கும், திவ்யனக்கண்ணப்பட்டி கதவு தானாக திறக்கும். நேர் இயேசு வந்து நாற்காலில் உட்காருவார். கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 2 பேரும் பேசுவாங்க. 12 மணிக்கு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. இது மாதிரி 7 வருடம் 4 மாதம் அவள் கடவுளோட பேசினான். அப்போ ஏதோ ஒரு சிஸ்டர் ராத்திரியில் தூங்க முடியாமல் எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா எல்லாம் திறந்து கிடக்கு. ஒடிய கோயிலில் பார்த்தா இவ பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஏசப்பா சொன்னாராம், ஏம்மா உங்கள் சிஸ்டருங்க பார்த்துட்டாங்க, நாளைக்கு காலையில் நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு. அந்த சிஸ்டர் காலையில் இறந்துடுறாங்க. இறந்துட்டு பிற்பாடு 31,000 பேர் குணமடைகிறாங்க. அன்னைக்கு செத்த அன்னைக்கு 31,000 பேர் குணமடைகிறாங்க. அவங்க பேர் என்ன? ரீட்டா, புனித ரீட்டா. இதான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால், கடவுளுடைய வாழும் கோவிலாக இருந்தால் இதுதான் நடக்கணும். இன்னைக்கு நமக்கு நடக்குமா? ஏன்னா நரகத்துக்கு ஒருத்தம் கூட போகக்கூடாது, அது அவளுடைய எண்ணம். 7 வருஷம் ஜீசஸ் கிட்ட பேசினதே நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுங்க. நான் ஏன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன்னா, அவளுடைய கல்லறையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இத்தாலிக்கு போய், ஏமா ரீட்டாமா அப்படியெல்லாம் வாழ்ந்திய, நாங்களாம் அப்படி கிடக்கிறோமே அப்படி. என் அருமையான சகோதரனே சகோதரியே, இப்ப சொல்லுங்க, ரீட்டா நடுவில் கடவுள் குடியிருந்தது உண்மையா? இதுதான் உண்மை. நாம பல நேரத்தில் அதை யோசிக்கிறது இல்லை. கடவுள் என் நடுவே குடியிருக்கிறார் அப்படிங்கறத நான் முழுசுமா நம்பினேன்னா, யாரையும் என் வீட்டில் நரகத்துக்கு போக விட மாட்டேன். நான் தான் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிறேனே சாமி. ஆமா, அதனாலதான் இல்லாத ஆட்டமெல்லாம் போடுது. ஆமா, எங்க அப்பன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். ஆமா, எதுக்கு? வித்துவிட்டு குடிக்கிறது. இன்னைக்கு இப்படித்தான். இந்த 1ஆ இருக்கிறது 2ஆ இருக்கிறது அத்தனையுமே
எல்லாமே சரியில்லாம போயிட்டு உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ சாமி, ரெண்டை வளர்க்கறதே பெரிய பாடு, நாங்க எப்படி வளர்க்கறது அப்படிம்பாங்க. ஆக உலகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது. அதனால என்ன செய்யுது, ஒன்னே நீ பெற்று வளர்த்துக்கிறதுனால அது ஆணவத்தில் வளர்கிறது. ஒரு பிள்ளை ஆணவத்தில் வளரும் என்றுதான் சைக்காலஜி, அதாவது உளவியல் நிறுவனங்கள் சொல்லுது. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, ஆம்பளையா இருந்தா அவன் கெத்தா இருப்பான். ஏன்னா நான் ஒரே பிள்ளை, எங்க சொத்து சுகம் நகை நட்டு. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா ஒரு வீட்டில் அவங்க அம்மா 80 பவுன் நகை வச்சிருக்குது. எதுக்கு? எனக்கு தாண்டான்றான். அவன் பச்சையா சொல்றான், 80 பவுன் எனக்கு தாண்டா, எங்க அம்மா மண்டே போட்ட பிற்பாடு. பொண்டாட்டி அதை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். எங்க போய் முடியும்னு தெரியல. ஆமா, கடைசியில் வருவாங்க, 80 பவுன் எங்கே தூக்கிட்டு போட்டாங்க, காணா போச்சு, சாமி பார்த்து சொல்லி எவ தூக்கிட்டு போனாங்க. இப்படி ஒரு கேஸுக்கு வரும். எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலையில நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதனால கடவுளின் உறைவிடம் உங்கள் நடுவே உள்ளது தான். 1 பேதுரு 1:14 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:14. முன்னர் அறியாமையால் இருந்தபோது இச்சைகளுக்கு செய்ய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாயிருங்கள். என் அருமையான பிள்ளைகளே, கடவுளுடைய மக்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அப்ப அந்த இறை வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா அன்னை மரியாளை போற்ற முடியுமா? அன்னை மரியாளை வணங்க முடியுமா? அன்னை மரியாளுக்கு நான் மகத்துவம் சேர்க்க முடியுமா? நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவர்கள் முற்றிலுமாய் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சுக்கங்க. கடவுளுடைய மக்களாயிருந்தால் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள். அதே போல எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள். நல்லா கவனிங்க, கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள். இதுதான் கடவுளுடைய மக்களுக்குரிய செய்தி. அவரை போல நீங்க மாறணும், இயேசுவை போல மாறணும், அப்பாவை போல மாறணும், பரிசுத்த ஆவியாரை போல நீங்க மாறணும். அவரை போல வாழுங்கள், அவரை போல மாறுங்கள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த மாறுவது என்பது உங்களுக்குள்ளே கடவுள் அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஒரு புனிதருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்படின்னா பஞ்சம். நல்லா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் பஞ்சம் வந்துடுச்சு. ஏறக்குறைய அந்த கிராமத்தில் ஏறக்குறைய 3000க்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அங்கு வாழ்ந்த அந்த புனிதர் என்ன செய்யறாருன்னா, கடற்கரைக்கு போறார். கடல்ல நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றாரு. ஒரு கப்பல் வருது. கப்பல் வந்த உடனே அதை சைகை காட்டி கூப்பிடுறாரு. இப்ப சைகை காட்டி கூப்பிட்ட உடனே இந்த புனிதர் அந்த கப்பல் ஓட்டிக்கிட்ட கேட்கிறார், ஐயா, இங்க வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கு, 4000 மூட்டை கப்பல்ல இருந்து இறக்கி போடு அப்படின்னு. ஐயா, அரசனுக்கு பாருங்க, டாக்குமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்துருக்கிறான். இந்த அரசன்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு தான் சொன்னானே தவிர ஒன்றுகிட்ட கொடுன்னு சொல்லலை அப்படி. தம்பி, இதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நீ 4000 மூட்டை இறக்கி போட்டுரு தம்பி அப்படின்னு. இவன் என்ன
மூளை யோசனை பண்ணிச்சு, 4000 மூட்டை இறக்கி போட்டான். போட்டுட்டு போயிட்டு வா தம்பின்ட்டார். இப்போ இவனுக்கு என்ன, இதை கப்பலை ஓட்டிக்கிட்டு போனோம்னா முதல்ல அரசன் என்ன செய்வான், இவனை கொண்டு விட்டுருவான். ஏன்னா 4000 மூட்டை நீ திருடிவிட்ட, அதனால அவனை திருட பட்டம் கொடுத்து உன்னை அங்கேயே வெட்டி போட்டுருவான் அப்படிங்கிற பயம். நான் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல, நான் பாட்டுக்கு கொடுத்துட்டேன், வேதனையாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு. கப்பலை பாதியில் நிறுத்திட்டு போனாலும் அவங்க என்னை தேடுவாங்க. அது வேண்டாம், நேரு அரசன்ட்ட போய் சரணடைஞ்சிருவோம். வெட்டுனா வெட்டட்டும், என் குடும்பம் போனால் போகட்டும், என்னமோ நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரு போகிறான். போயிட்டு துறைமுகத்தில் நிற்கிது. அரசர் வர்றாரு. அரசர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்குறான். ஐயா இந்தாங்க கடிதம் அப்படின்னு. அரசர் வேகமாக போய் இறங்குறாரு. இவனுக்கு மனசு பதைக்குது, உதைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கப்பலோட்டிக்கு கை கொடுக்குறாரு. வெரி குட் தம்பி, உன்னை மாதிரி ஒரு நேர்மையால நல்ல மனுஷனை நான் பார்க்க முடியாது, ஒரு மூட்டை கூட குறையாம நீ அப்படியே எடுத்துட்டு வந்துக்க அப்படின்றாரு. இவனுக்கு என்னன்னே புரியல. என்னடா 4000 மூட்டையை நான் இறக்கி போட்டுட்டு வந்தேன், அது எப்படி அரசன் கண்ணுக்கு மறைஞ்சிருச்சா அப்படின்னு கப்பலில் போய் பார்க்குறான். முதல்ல எப்படி அடுக்குனானோ அப்படி மூட்டைகள் அடுக்கப்பட்டு இருக்கிறது. அவனால் அதை நம்பவே முடியல. இவ்வளோ தூரத்துக்கு நான் எடுத்தேன், இங்கே மூட்டை இல்லாமல் இருந்துச்சு, யார் அடுக்குனது? அங்கேருந்து நான் ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன், யாருமே தொடல. அப்போதான் சொல்கிறான், கடவுளே, இது நீ செஞ்ச புதுமையை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம்தான் அரசனுக்கிட்ட இப்படி சொல்கிறான், ரொம்ப நல்லது தம்பி, அந்த ஊரையும் நீ காப்பாற்றினதுக்காக உனக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கப்பல் ஓட்டிக்கு பரிசு கொடுத்தானா அரசன். என் அருமையானவர்களே, அந்த புனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல கவனிங்க. மக்கள்கிட்ட அன்பாய் இருந்ததனால் எந்த நேரத்தில் எதை சாதிக்க முடியும், கடவுள் எதை செய்வார் என்பதை அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருந்ததனாலே அவர் அந்த செயலை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த புனிதர் எழுதுறார். என் அருமையான பிள்ளைகளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்க யாருடைய பிள்ளைங்க? அப்ப கடவுளுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள்? பிலிப்பியர் 2:14. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பா, கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒளிரும் மக்கள், ஒளியின் மக்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒளியின் பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளாக திகழ்வீர்கள். நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு முன்னால நீங்க மாசற்றவர்களாய் இருப்பீங்கன்னு சொல்லி கடவுள் சொல்றார். இன்னைக்கு அப்படி இருக்க முடியுமா? அவரே சொல்றாரு, உலகில் ஒளிரும் சுடர்களாக தொடங்குவீர்கள். அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட எந்த குற்றமும் மாசும் இல்லாமல் உங்களை காக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கிறார். முணுமுணுக்காதீங்க, வாதாடாதீங்க. ஏன் முணுமுணுக்க கூடாது? கடவுளுக்கு பிடிக்காதுன்னா எங்க போட்டிருக்குன்னு சொல்லணும்ல. எங்க போட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். நீங்களா சொல்லிடக்கூடாது இல்ல. ஏன்னா முணுமுணுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு. நல்ல கவனிங்க அன்பார்ந்த பிள்ளைகளே.
கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். நல்லா கவனிங்க, தீர்ப்பளிக்க இயேசு வந்துட்டார். இறைபற்றில்லாதவர்கள், நல்லா கவனிங்க, இறைபற்று இல்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறைபற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். அப்படின்னா இறைபற்று இல்லாதவர்கள் பேசி எல்லா பேச்சு அவங்க என்ன செய்வாங்க? இவர்கள் எப்போதும், நல்லா கவனிங்க, இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள். இந்த யார் யார் வீட்டில் முணுமுணுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பக்தி இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதன் தெளிவாக புரிச்சுக்கணும். சில பேர் வந்து என்ன செய்யறான்னு தெரியல, அப்படி செய்யல இப்படி செய்யல, அதை வைக்கிற அங்கே வச்சிருக்கிறா, அதை வச்சிருக்கிறா, இதை வச்சிருக்கிறா, அதில் இந்த மாதிரியே வாழ்க கர்த்தரமுடனே, என்ன இவெல்லாம் எங்கே போய் என்ன செய்வான, இது மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வீட்டுக்காரருக்கு வாசப்பட நுழைவார், அப்போ தான் ஆரம்பிக்கும் அந்த படலாம். என்னத்த பண்ணுறது, இந்த வீட்டில் என்னைக்கு தாலி கட்டிட்டு வந்தேனோ அன்னையிலேருந்தே எனக்கு தலைவலி தான். என்ன உருப்படியை எதையாச்சும் செய்கிறாங்களா, உருப்படியை எதாச்சும் வாங்கி போடுறாங்களா? இப்போ வந்தோடனே டீ கேட்பாங்க, டீ தூள் வாங்கிட்டு வர சொல்லி 1 மாதம் ஆச்சு. இப்படியே முணுமுணுன்னு என்ன அடி வரும்போதே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறேன், முணுமுணுக்காம என்னத்த செய்யாத, இப்படி முணுமுணுப்பவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பாட்டம் போட்டு அவன் இப்படி பண்ணனா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அநியாயம் பண்ணா, அதெல்லாம் நான் தம்மாளுத்து வந்து எங்க நாத்தனார் இப்படி பண்ணார், எங்க மாமியார் இப்படி பண்ணார், இதையே முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள். இந்த முணுமுணுக்கிற எல்லாருமே தீய நாட்டத்துக்கு இடம் கொடுக்கிறவங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்ப சொன்னோம்னா நான் அப்படியா என்னை பத்தி அப்படி பேசுறேன், என்ன கோபம் வரும் தெரியுமா? இப்ப நான் சாமியாருங்கிறதுக்காக விட்டுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நேரம் 10 கல் பறந்துருக்கும். ஆமா, கண்டிப்பா பறந்துருக்கும். ஏன்? வேதம் சொல்லுகிறது, தங்கள் தீய நாட்டுகளில் வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுவார்கள். ஆமா, 4 வீடு கட்டியிருக்கிறேன், அதனால எப்படியாவது பொண்ணை கொடு. பொண்ணு கட்டின ஒருபாடு 4 வீடு கூலிக்கு கட்டினேன். 4 வீடு கட்டினாராம், ஆனா கூலிக்கு கட்டினாராம். அதனால 4 வீடு கட்டினேன். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, 4 வீடு கட்டி வச்சிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அது மாதிரி வரம்பு மீறி பெருமை பேசுவார்கள். தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். தங்க சுயநலத்திற்காக மற்றவங்களை போலியாக புகழ்பவர்கள். இந்த போலியா புகழ்றாங்க பாருங்க, அது பார்த்தீங்கன்னா என்ன, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது சொன்னா கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். வரம்பு மீறி புகழ்வாங்க, வரம்பு மீறி பேசுவாங்க, என்னன்னா பேசணுமோ அதெல்லாம் விட்டுடுவாங்க. அதனாலதான் எனக்கு இந்த சால்வை போடுறது, பேசுறது, இது எல்லாம் எப்பொழுதுமே பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அரசியல்வாதியா, எல்லா இடத்துலையும் துண்டு போடும், சால்வையை போடும், அங்கதான் பேசுறான் பேசுறான் பெரிய புகழ். கடவுள் உட்கார்ந்துருக்கார் பாப்பா அமைதியா, பேசுறான் பேசுறான், இப்படி சாதிச்சாங்க, அப்படி சாதிச்சாங்க, அதை சாதித்தார்கள், இதை சாதித்தார்கள். கடவுள் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, பாய்ப்பையில என்னடா பேசு. இவர்களெல்லாம் யார்? முணுமுணுக்கிறவர்கள். இவர்கள் அத்தனை பேருமே இறைபற்று இல்லாதவர்கள். அப்ப இறைபற்று இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கும்னு நீங்க தான் பார்க்கணும். இறைபற்று இல்லாதவர்கள் இவங்க முணுமுணுப்பார்கள்.
குறை கூறுவார்கள், அடுத்தவர்களை பற்றி பழி பேசுவார்கள். இதெல்லாம் நம்ம ஒதுக்கணும். இது எல்லாம் ஒதுக்குனா தான் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா கிறிஸ்தவங்க இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். நீ அன்னையனுடைய பிள்ளையா இருக்கிறீன்னா இப்படித்தான் வாழணும். டாக்டர் உனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்து ஏற்று இல்லை வேணாம் அப்படின்னா சுகர் 400 700 ஏறி படுத்துக்க வேண்டியதான். படுத்துக்கோ. அது மாதிரி தானே இன்னைக்கு உலகம் அப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. என் அருமையான சகோதரனே, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீங்கள் தான் ஒளியின் மக்கள், நீங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். திருவெளிப்பாடு சொல்லுது, அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். அதனால பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, பகைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, கடவுளை தேடுவாங்க, கடவுளோடு இருப்பாங்க, கடவுளுடைய பிள்ளையாய் இருப்பார்கள். அவர்கள் மாசற்றவர்கள், தந்தையின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு ஒன்று வருது. 2 யோவான் 1:4. 2 யோவான் 1:4. நல்ல கவனிங்க. தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகள் சிலர், அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும். நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், உண்மையாய் நடக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றார். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் பிள்ளைகள். நாம அதை கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும். அதனால என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு வார்த்தையை சொல்லி, முள்ளு வேற வேகமா ஓடுது வேற, ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இந்த முள்ளு கொஞ்சம் வேகமா ஓடி போச்சு. அதனால ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஒரு சின்ன ஜபத்துக்குள்ள கடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சாப்பிடணும், ஏன்னா கொஞ்சம் சோர்வா இருக்கும். ஏன்னா கேட்டிருக்கிறோம், நாம கடவுளுடைய பிள்ளைகள், நாம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மாதாவினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போறேன். அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால கவலையப்படாதீங்க. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூகாஸ் 20:36. லூகாஸ் 20:36. நல்லா கவனிச்சுக்க சகோதரா சகோதரி, இதுவரைக்கும் கேட்காம இருந்த சகோதரி அல்லது காதை அடைச்சு வச்சிருந்த சகோதரா, இப்ப கேளு. இனி நல்லா கணி, இனி அவர்கள் சாக முடியாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்துக்க, தெளிவா புரிஞ்சுக்கோ. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதூதரை போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலை உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவிலிருந்து உயிர்த்து வந்து விட்டோம், என் உடல் முழுவதும் மகிமை அடைந்து விட்டது, என் உடலிலே இயேசு வாழ்கிறார், நான் மகிமையாய் இருக்கிறேன், மாட்சியாய் இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். அதனால நான் வாழ்வதும் சாவதும் ஆதாயம்தான். எனக்கு இயேசுவே ஆதாயமாகிறார். உலகம் அனைத்தையும் குப்பை என நான் கருதிவிட்டு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள என் உடல் முழுவதையும் சாக முடியாதபடி செய்து விட்டேன். எவ்வளவு பெரிய வரம் கடவுள் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. இதை விட ஒரு பெரிய வரம் யாரும் கொடுக்க முடியாதுங்க. எந்த அப்பா அம்மாவும் எந்த இயற்கையும் யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு வரத்தை தான் அன்னை மரியாள் இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியை தான் கடவுள் உங்களுக்கு சொல்ல சொன்னார். அல்லேலூயா. நான் தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நல்ல கவனிங்க. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். நீங்க மனிதர்களாக தான் இருப்பீங்க, ஆனா சம்மனசு போல வாழ்வீர்கள். எவ்வளவு பெரிய வரம் யாரு கொடுக்க முடியும்?
நன்மை வாங்கின அடுத்த நிமிஷம் நீ இப்படித்தான் மாறி போற. எந்த கோயிலையாவது நினைச்சு பார்த்தியா நீ? உனக்கு இதை விட ஒரு பெரிய வரம் எப்படி கொடுக்க முடியும்? யாரு கொடுப்பா? எவனும் கொடுக்க முடியாது. இதாங்க உலகத்திலே கொடுக்க முடியாத பெரிய வரம். அதற்குத்தான் நான் கடவுளுடைய மக்கள், கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு சாட்சியே இதுதான். நான் ஒரு வானதூதன். நான் சாதாரண ஆள் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல. வேதம் திட்டமும் தெளிவுமாக அழகாக சொல்லுகிறது. அதனாலதான் எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை நான் பொறுத்து கொள்ளும் போது, அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவின் துன்பத்தோடு பங்கேற்று நான் வானதூதரை போல மாறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. துன்பத்தை கண்டு துவண்டு போகாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் துன்பத்தை கண்டு துவண்டு போறோம். பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, கடன் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, வீடு கட்டின வீட்டில் சரியா இல்லை. நான் கேட்குறேன், எல்லாருமே வர்றீங்க. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். எப்படின்னா, சாமி வீட்டில் கஷ்டமாக இருக்குது சாமி, தூங்கவே முடியல சாமி, அந்த வீடு சரியில்லை சாமி. ஏயா, என்னைக்காவது வீடு சரியில்லாமல் போகுமா? உடனே என்ன சொல்கிறாங்க, இவன் செய்வனை செஞ்சு வச்சுருப்பான், அல்லது அவன் வச்சுருப்பான், அதனால தான் வீடு அப்படி கெட்டு போச்சு. இல்லவே இல்லை. ஒருத்தர் தப்பு செய்யாதவங்களை பார்த்து திரும்ப 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 திருடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? அதே போல தான் உன்னுடைய வீடும். இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு வாங்கினத்துலேருந்து இப்படித்தான், இந்த வீடு எவன் கட்டுனானோ தெரியாதனமாக வாங்கிட்டேன், இந்த வீடு அப்படி சொல்ல 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 அந்த வீடு தானாக மாறி போகும். ஏன்னு சொல்லுங்க? அது மட்டுமல்ல, நீ ஒரு நிலத்தின் மீது பழி போடும்போது நிலம் அழுது கொள்ளும், அழும், கண்ணீர் சிந்துமா. ஆமாம், வேதத்தில் இருக்குது. எடுத்து வாசிச்சு பாருங்க. யாருக்காவது தெரிஞ்சா எடுத்து வாசிக்கலாம். இப்போ யோபு புத்தகத்தில் கடைசி பக்கம் அந்த இதில் வரும், ஆனால் இந்த அதிகாரம் தெரியல. நிலங்கள் அழுவும், படைச்சாள்கள் கதறும்னு எழுதியிருக்கு. அப்போ எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. 39 36 நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். படைச்சாள்கள் கண்ணீர் ஓடும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த நிலம் அழுதுச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதியா இருப்பியா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அருமையான பிள்ளைகளை, நல்லா சிந்திச்சுக்கங்க. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஒரு இறுதி வாழ்வு அப்படி அல்ல. நீ வாழும் போதே என்னவாய் மாறுகிறாய்? தூதனை போல மாறுகிறாய். உயிர்த்தெழுந்த உடம்பை போல, இயேசுவின் உயிர்த்தெழுந்த உடம்பை போல நீ மாறுகிறாய் என்று இறைவன் நிச்சயமாய் நமக்கு சொல்லுகிறார். அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள். இந்த உயிர்த்தெழுந்த உடம்பு எங்க போனாலும் அதிசயம் நடக்காம இருக்காது. இந்த உயிர்த்தெழுந்த உடம்புல இருக்கிற வீடுகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும், எதையும் சாதிக்க முடியும். என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார். கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளாக நீங்க வாழணும் அப்படிங்கிறதான் கடவுள் விரும்புகின்ற ஒன்று. எனவே நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை வைப்போம், ஆவியினாலே இயக்கப்படுவோம், பகைவரை அன்பு செய்வோம், வாழும் கோவிலாய் இருப்போம். கடவுள் நம் நடுவே குடியிருக்கிறார், அன்பாய் இருந்து வாழ கற்றுக்கொள்வோம். ஒளியின் மக்களாய் எப்போதும் இருப்போம், மாசற்றவர்களாய் இருப்போம். தந்தையின் கட்டளைகளை கடைபிடிப்போம். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நடத்துவோம். ஏதோ செத்த பிற்பாடு உயிர்த்தெழும் இல்லை, இப்போதே உயிர்த்தெழுந்த வாழ்வு நமக்கு வாழணும். அதுதான் உண்மையானது, அதுதான் நிறைவானது. அதனால இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதூதரை போல இருப்பார்கள். லூக்காஸ் 20 35 36 37 3 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த தண்ணீர் எடுத்தீங்களா? அழுதது
யோபு புத்தகம் இவ்வளவு படிக்கிறீங்க. லூக்காஸ் 20:35 வாசிங்க. யாராச்சும் ஒருத்த வாசித்தா தானே அது கரெக்டா தெரியும். ஆபிரகாமின் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்றுமே வாழுகின்றவர். அல்லேலூயா. என்றும் உங்களோடு இருக்கிறவர். அல்லேலூயா. என்றும் உங்களோடு வாழுகின்றவர். அல்லேலூயா. அதனால என் அருமையான பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்கங்க. இவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். இவங்க என்ன செய்யணும்னு இன்னைக்கு செய்தியை கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இது நான் சொல்லலை, கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கும். ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தேன்னா எனக்குள்ள நோய் இருப்பதே ஒரு கஷ்டம்தான். பவுலடியார் சொல்கிறார், எனக்குள்ள அது ஒரு முல்லை போல தைத்து கொண்டிருந்தது, ஆனாலும் என் அருள் ஒன்றே உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த வல்லமையை இப்போ கடவுள் கொடுப்பார். மகனே மகளே, என் அருள் ஒன்றே உனக்கு